नमो अरहन्ताणं नमो सिद्धाणं नमो आयिरीयाणं नमो उवज्झायाणं नमो लोये सव्वसाहुणं मङ्गलं भगवान् वीरो मङ्गलं गौतमो गणी मङ्गलं कुन्दकुन्दाद्यो जैनधर्मोऽस्तु मङ्गलं सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वकल्याणकारकं प्रधानं सर्वधर्माणां जैनं जयतु शासनं जैनं जयतु शासनं जैनं जयतु शासनम्. ஆச்சாரியர் குந்தகுந்தர் இந்த தென்னாட்டில் 84 பாகுடு கிரந்தங்கள் ஆவதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர். துவாதசாங்கத்தின் சாரமாக விளங்கும் இந்த சமயசாரம் சமய பாகுடம் என்றும் அழைக்கப்படுகிறது, சமய பிராபிருத்தம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த சமயசார நூல் 9 அதிகாரங்களை கொண்டதாக 415 பிராகிருத காதைகளில் உண்மையான ஆன்ம தத்துவத்தை நிச்சய நய வடிவில் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இப்படி 9 அதிகாரங்களில் 9 தத்துவங்களை விளக்கக்கூடிய ஆச்சாரியர் குந்தகுந்தர் ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தையே ஆங்காங்கே முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். அதை பிரதானப்படுத்தி கருத்துக்களை பவிஜீவன்களுக்கு எடுத்து வழங்கி இருக்கிறார்கள். 9 அதிகாரங்களுக்கு பிறகு பிற்சேர்க்கையாக இங்கு அநேகாந்தம், சாத்வாதம், ஆன்ம சக்திகள், ஆற்றல்கள் என்ற பகுதியை ஆச்சாரியர் அமிர்தச்சந்திரர் ஆத்ம கியாதி உரை எழுதுகையில் சேர்த்திருக்கிறார்கள். முழு சமயசாரத்தையும் புரிந்து கொள்வதற்காக இது நமக்கு உதவுகிறது. மேலும் நமக்கு ஏற்படும் சில ஐயங்களையும் இது போக்கி விடுகிறது. ஆகவே இந்த பிற்சேர்க்கை என்பது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வஸ்து தத்துவத்தை பற்றிய நம்முடைய தவறான கண்ணோட்டத்தை, கருத்துக்களை நீக்குவதற்கு இது உதவும். உண்மை சொரூபத்தை உணர்வதற்கும் இது நமக்கு உதவும். இந்த வகையில் ஆச்சாரியர் அமிர்தச்சந்திரர் உரையாசிரியராக இருந்து எழுதிய இந்த உரை கத்திய மற்றும் பத்திய வடிவில், அதாவது உரைநடை மற்றும் செய்யுள் ஆகிய வடிவில் நமக்கு காண கிடைக்கிறது. செய்யுள்களை கலசம் என்று சொல்லுகிறார்கள். முழுக்க முழுக்க சமஸ்கிருத மொழியில் ஆக்கப்பட்ட இந்த உரை ஆத்ம கியாதி, பெயரே அப்படி சிறப்பான ஒரு பெயராக அதற்கு அமைந்திருக்கிறது. கியாதி என்று சொன்னால் புகழ், ஆத்மா, ஆத்மாவினுடைய கியாதி. வாய்ஸ் வருதுங்களா? ஆன்ம புகழ், ஆத்ம கியாதி என்ற நிலையில் ஆன்ம புகழ், ஆன்மனை போற்றும் விதமாக இங்கு இந்த உரை முழுக்க முழுக்க அமைந்திருக்கிறது. குந்தகுந்தரும் போற்றி இருக்கிறார், சுத்தாத்மனை போற்றி இருக்கிறார். நூலினுடைய பெயரே சமயசாரம். இந்த ஆன்மா அழகானது என்று சொன்னார். சவத்த சுந்தரோலோயே என்று சொன்னார்கள். ஆன்மா மூ உலகத்திலும் அழகாக இருக்கக்கூடியவன், மூக்கு மொழியுமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் இல்லையா? அப்படிதான் இந்த ஆத்மா அப்படி தெரியணும் நமக்கு. அப்படிதான் அதனுடைய பற்று எப்படி வரும்? இல்ல சாதாரணமா வராது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா அது பழக்கமாக பரிச்சயமான பிறகுதான் அது நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படிதான் இதுவும்
சில பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க ஆரம்பத்துல குழந்தைங்க அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா? வேண்டாம் இருப்பாங்க, பொண்ணு வேணும்னு நினைச்சிருப்பாங்க, பையன் பிறந்திருப்பான், பையன் வேணும்னு நினைச்சிருப்பாங்க, பொண்ணு பிறந்திருக்கும். பிடிக்காம போயிடும். அப்படி இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து அதோட பழகும் பொழுது, பேசும் பொழுது, இல்ல சில குழந்தைகள் வேற ஏதாவது காரணத்தினால அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். சண்டை கிண்டை இருக்கும் அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு. அந்த காரணத்தினால அவங்க பிடிக்காம இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பழக்க ஆரம்பிக்க பிறகு, அந்த குழந்தை அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அழகா தெரியும். அழகா இல்லனாலும் அழகா தெரியும் அவங்களுக்கு. அது மேல பற்று ஏற்பட்டுவிடும். சரியா? அப்படிதான் இந்த ஆத்மாவை, நம்முடைய சுத்தாத்மாவை, நம்ம உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் அழகு அழகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஆச்சாரியர் வந்து இங்க என்ன சொல்றாரு குந்தகுந்தர்னா, "சர்வத்த சுந்தரோ லோயி." இந்த லோகத்திலேயே எல்லாத்த விட அழகானவன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த ஆத்மா எப்படி அந்த மூக்கு மொழியுமா இருக்கிற மாதிரி அழகா இருக்கிறது அப்படின்ற மாதிரி, இந்த ஆத்மாவும் அப்படிப்பட்ட அழகுதான். என்ன இதுக்கு மூக்கு கிடையாது, மொழி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இல்லையா? ஆனா அது வெளியில முழிச்சுங்கிறவங்களுக்கு தெரியாது. இல்ல தத்துவம் என்னன்னு மொழி மொழின்னு முழிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியாது. யார் ஆத்மாவுல விழிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு புரியும். இங்க வெளியில முழிக்காம உள்ள முழிக்கணும். ஆத்மாவுல முழிக்கணும். அது யாரு மூழ்கி போகிறாங்களோ அவங்களே முழிப்பாங்க. முழிக்கிறவங்களே மூழ்கி போவாங்க. இல்லையா? அந்த விழித்துக் கொள்றத முழிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி அவங்களுக்கு தான் அது அழகா தெரியும். இல்லன்னா தெரியாது. ஏன்னா அத விட்டு வெளிய வர்றதுக்கு மனசே இருக்காது. இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பேரழகை உடையதாக இந்த ஆன்மா இருக்கிறது. அதிலிருந்து அவங்களுக்கு வெளிய வர்றதுக்கு விருப்பமே இருக்காது. எப்படி இந்த இதுல பாக்குறோமே யாரு? சச்சேந்தன். அந்த விஜயா ராணி தானே அவங்க. அவங்க அழகுல மயங்கி அவரு அந்தப்புறத்த விட்டுட்டே வெளிய வர்றது கிடையாது. அங்கேயே இருப்பாரு. நாட்ட கூட கட்டிங்காரனுக்கு குடுத்துடுறாரு. "நீ பாத்துக்க. நீ கேர்டேக்கரா இருந்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு, கட்டிங்காரன்ட்ட விட்டுட்டு அவரு வரவே மாட்றாரு. அந்தப்புறத்திலேயே கிடக்குறாரு. யார் யாரோ சொல்லி பாக்குறாங்க, கேட்கவே இல்ல. எப்படி அந்த சிற்றின்ப மயக்கத்துல ஒருத்தர் அது மாரி இருக்க முடியுதோ, சிற்றின்பத்துக்கே இப்படி மயக்கமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, பேரின்பம் கிடைக்கும்போது ஒருத்தன் எப்படி இருப்பான்? இல்லையா? அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? பேரின்பம் கிடைக்கிறதுனா. இது வந்து அழியக்கூடியது, நிலையானது கிடையாது. எல்லா வகையிலயும் நமக்கு துன்பமே ஒரு வகையில அது வந்து துன்பமானது தான். இன்பம் நமக்கு தெரியுதே தவிர, அதர்வைஸ் அது வந்து உண்மையில பார்க்கும்பொழுது அது துன்பம் தான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது, அதற்காகவே ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் வீண் செய்யும் பொழுது, உண்மையான பேரின்பம் கிடைக்கும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்க? சாதாரணமாவா இருப்பாங்க? அவங்களுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்கும்? எந்த வகையில அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் காணப்படும் இல்லையா? அதான். அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து ஆச்சாரியர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். இங்கே நாம பார்த்தோம். இந்த அநேகாந்தம் சியாத்வாதத்தை வந்து தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுதான், அடிக்கடி நம்ம பரிச்சயம் பண்ணதுதான். இருப்பினும் அங்க ஒரு 8 வகையில இந்த அநேகாந்தத்தை நமக்கு வந்து பரிச்சயம் பண்ணார். தத் அசத், ஏகம் அநேகம், சத் அசத் மற்றும் நித்தியம் அனித்தியம் என்ற வகையில் 8 பங்கங்களாக இங்கு சொன்னார்கள். இன்னும் அது போல பல்வேறு பங்கங்கள்லாம் இருக்கின்றன. ஆக ஆன்மா எப்படிப்பட்டது? ஒரு நோக்கு வந்து இங்கு சொல்லப்படுகிறது. அந்த நோக்கு இல்லாமல் சொல்லப்படும் பொழுது அது தவறாகி விடுகிறது. ஆன்மாவில் ஆன்ம தத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லுவதற்காக இந்த அநேகாந்தம் பயனுள்ளதாக இருக்கிறது. பொதுவாக அனைத்து வஸ்துக்களையும் புரிந்து கொள்வதற்காக, அதனால வஸ்துவின் வஸ்துத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காக இந்த அநேகாந்தம் இருக்கிறது. இந்த அநேகாந்தத்தை இந்த சாத்வாதம் எடுத்து சொல்லுகிறது. அந்த அநேகாந்தம் எப்படிப்பட்டது? ஒன்றுக்கொன்று முரணான ஆற்றல்களை, இயல்புகளை உடையதாக இந்த அநேகாந்தம் இருக்கிறது. இருப்பினும் வஸ்துவில் எந்த ஒரு விரோதமும் கிடையாது. அந்த சக்திகள் முரணாக இருக்கலாம். தத் அத்தத்து ஒன்று பல உள்ளது இல்லது என்று எல்லாம் வந்து முரணாக தெரியலாம். ஆனால் வஸ்துவில் அந்த முரண் கிடையாது. வஸ்து தர்மத்தில் அந்த முரண் காணப்படுகிறது. அந்த முரணும் முரண் கிடையாது. ஒன்றை ஒன்று சார்ந்த முரண் அவை. அப்படித்தான் தெரிகிறது. ஆனால் அப்படி கிடையாது என்று வஸ்து சொரூபம் இயல்பிலேயே அநேகாந்தமயமாகத்தான் இருக்கிறது. அதை அநேகாந்தத்தின் வாயிலாக நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். பிறகு எப்படி அனைத்து வஸ்துக்களும் அநேகாந்தமயமாக இருக்கின்றனவோ, அதே போன்றே
ஞான மாத்திரமாக இருக்கக்கூடிய அறிவுமயமாகவே இருக்கக்கூடிய இந்த ஆன்ம தத்துவமும் அநேகாந்தமயமாகத்தான் இருக்கிறது. அதை தனியாக எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருப்பினும் ஏன் நீங்கள் எடுத்து சொல்லுகிறீர்கள்? உங்கள் அரகந்த பகவான் எதற்காக அநேகாந்தத்தை தனியாக எடுத்து சொல்லுகிறார்கள்? இந்த அநேகாந்தத்தின் வாயிலாகத்தான் வஸ்துக்களை எல்லாம் நாம் விளக்க முடியும் என்று ஏன் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சிஷ்யன் கேள்வி கேட்கிறான். அதுக்கு சொல்றாரு, அஞ்ஞானிகளுக்கு ஆன்மாவினுடைய ஞான தத்துவத்தை பிரகாசிக்க செய்வதற்காக, பிரசித்தி செய்வதற்காக நாங்கள் இதை சொல்லுகிறோம். பகவான் சொன்னாரு, அதை நாங்க சொல்றோம் இல்லையா? இந்த ஆத்மாவுக்கு, இந்த சம்சாரி ஜீவனுக்கு, அஞ்ஞானி ஜீவனுக்கு புரிதல் இல்லை. ஆன்மனை பற்றிய புரிதல் கிடையாது அவனுக்கு. பிற வஸ்துக்களில் அவன் ஆத்மாவை பார்த்து கொண்டிருக்கிறான். இல்ல ஆன்மாவினுடைய குணங்களாக பிற பொருள்களை பார்த்து கொண்டிருக்கிறான், பிற குணங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆன்மாவினுடைய குணங்களை அவன் பார்க்கிறது இல்ல, வெளிநோக்குல பார்த்துட்டு இருக்க. அதாவது புத்கல முதலானவற்றினுடைய குணங்களை எல்லாம் தன்னுடைய குணங்களாக அவன் சொல்லிக் கொண்டிருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த ஞானத்தை பிரசித்தம் செய்ய வேண்டும். அவனுக்கு அதை பரிச்சயம் செய்து இதுதான்ப்பா வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பழக்கப்படுத்தணும் இல்லையா? அந்த பழக்கப்படுத்துறதுக்காக பகவான் உபதேசம் பண்ணியிருக்காரு என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னார். இயல்பிலேயே எல்லா பொருள்களும் அத்வைத சுபாவமாகத்தான் இருக்கின்றன, ஒன்றாகத்தான் இருக்கின்றன. ஏன்னா ஒரு சுபாவம் ஒன்னாதான் இருக்குது, அது பல சுபாவமா கிடையாது. இருப்பினும் அதனுடைய பரியாயம் முதலானவற்றை எல்லாம் நோக்கும் பொழுது அது பல நோக்கிலும் காணப்படுகிறது, துவைத்தமாகவும் இருக்கிறது. எனவே ஒன்று மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. வஸ்துவை நாம் பலவாகவும் சொல்லிதான் தீர வேண்டும். இவ்வாறு பார்க்கும் பொழுது அந்த துவைத்தத்தை மறுக்க முடியாது இல்லையா? ஒன்று என்பது இயல்புதான். ஒவ்வொரு வஸ்துவினுடைய இயல்பும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒரு வஸ்து தான், ஆனாலும் அது பலவாக தெரிகிறது என்பதை நம்மால மறுக்க முடியாது. அந்த பலவும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆகவே அந்த துவைத்தம் அத்வைத்தம் ஆகிய இரண்டுமே ஒரு வஸ்துவில் இருக்கின்றன, வஸ்து சுபாவத்தில் இருக்கின்றன. ஒன்று என்பதும் பல என்பதும் இருக்கின்றன. ஒரு ரூபம் என்பதும் பல ரூபம் என்பதும் ஒரு வஸ்துவில இருக்கதான் செய்கின்றன. ஒரே நேரத்துல இருக்குது, வேற வேற நேரத்துல கிடையாது. கொஞ்ச நேரம் இது இருக்கும், கொஞ்ச நேரம் அது இருக்கும், அப்படி கிடையாது. 1 by 1 கிடையாது, ஒரே நேரத்துலதான் இருக்குது. நாம பார்க்கும் பொழுது எந்த நோக்கில பாக்குறோமோ அந்த நோக்கில நமக்கு தெரியும், அறியப்பட முடியும் இல்லையா என்று இங்க வஸ்து சொன்னாங்க. கூடவே இப்போ பார்க்க போற அந்த ஒரு 14 விஷயங்கள் இல்லையா, 14 பாயிண்ட்ஸ் இங்க சொல்றாரு. இதே நம்ம 8 படிச்சோம் இல்லைங்களா, அந்த 8 தான் 14 இங்க பிரிச்சு சொல்றாங்க. தத் அத்தத்தை படிச்சோம், தத் 1, அத்தத்து 1, 2 சரிங்களா. அப்புறம் ஏகம் அநேகம், ஒன்று பல என்பது, அது 1 1 4 ஆச்சுங்களா. அப்புறம் சத் அசத் அப்படின்னு ஒண்ணு படிச்சோம். அந்த சத் அசத்தை திரவியம், கஷேத்திரம், காலம், பாவம் என்று 4ஆக பிரிக்கிறார்கள். அப்போ 4 சத்து 4 அசத், அப்போ 8 ஆகிடுது. அது மொத்தம் இல்லைங்களா, 8 ஒரு 4 12. இந்த 2 மிச்சம் இருக்கு, நித்தியம் 1 அனித்தியம் 1. மொத்தம் 14 பங்கங்கள் இங்கு சொல்லப்படுகின்றன. 14 பாயிண்ட்ஸ் இங்க சொல்றாரு. ஆக தத் அத்தத்துல 1, ஏகம் அனிக்கம்ல 1 இதுல 1 அதுல 1, அப்புறம் சத் அசத்துல இங்க 4 அங்க 4, அப்புறம் நித்தியம் அனித்தியம்ல இங்க 1 அங்க 1, மொத்தம் 14 பங்கங்கள் இங்க பின்னாடி நம்ம படிக்க போறோம். இத உரைநடையா சொல்லிக்கிட்டு வர்றாரு. முதல்ல 14க்கும் உரைநடையா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் 14 கலசங்களையும் எழுதுறாரு. அதையும் பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம். இங்க முதல்ல உரைநடையும் பின்னாடி கலசத்தையும் ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு. நம்ம அதே கிரமத்திலே போகலாம். பாருங்க, முதல் பங்கம் இதுல சொல்றாரு. ஞான மாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா மற்ற பாவங்களோடு தம்முடைய ஆன்ம சுவை நிரம்பி இருக்கிறது. இந்த ஆத்மாவில் ஆன்ம சுவை நிரம்பி இருக்கிறது. அது ஞான வடிவமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அறிவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது அறிவனாக இது செயல்படும் பொழுது அறிபவன் அறியப்படுதல் என்ற ஒரு தொடர்பு வஸ்துக்களிடையே காணப்படுகிறது. நான் பிற என்று வஸ்துக்கள் இருக்கின்றன இல்லையா? இது நான், இது பிற வஸ்துக்கள். இப்போ எனக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது இல்லையா? இது கர்ச்சிஃப். இதை நான் அறிகிறேன், நான் அறிபவன், இது என்னால் அறியப்படுவது. இப்ப எங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னது? அறிபவன் அறியப்படுகிறது. ஆகாயத்துல நிலா இருக்குது, நான் அதை பார்க்கிறேன், நிலா பார்க்கப்படுகிறது. எங்க 2 பேருக்கு என்னது? தர்ஷக திருஷ்ய சம்பந்தம் இருக்கிறது இல்லையா? சூரியன் ஆகாயத்துல இருக்கு, சூரியன் சுடுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
சூரியன் வந்து சூடா இருக்கும் அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன் இல்லையா? என்னுடைய அறிவுக்கு அப்படி எட்டுது. அப்போ சூரியன் என்னால் அறியப்படுவது, நான் வந்து சூரியனை அறிபவன். இப்படி இருக்கு. அதாவது அறிபவன், அறியப்படுதல் என்ற ஒரு சம்பந்தம் இந்த ஆத்மாவுக்கும் பிற பொருள்களுக்கும் இருக்குது. அது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஏன் இது அறியப்படுகிறது. அறிவது அறியக்கூடிய திறன் இதற்கு இருக்கிறது. அப்ப மத்ததுக்கு அதுக்கு அறியப்படக்கூடிய திறன் இருக்கிறது. ஏன்? திருப்பி பாலபாத பாடமாலா வகுப்பு ஞாபகம் இருக்குங்களா? எந்த குணம் சொல்லுங்க பார்க்கலாம்? பிரமேயத்துவ குணம். பிரமேயத்துவம். பிரமேயத்துவம் அப்படின்னா அறியப்படுதல். ஒவ்வொரு பொருளும், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஏதேனும் ஒரு ஞானத்தால் அறியப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் பிரமேயத்துவம் என்று சொல்லக்கூடிய பொது குணம், சாமானிய குணம். இது 6 திரவியங்களிலும் இருக்கிறது. ஜீவன்ல மட்டும் கிடையாது. அறியப்படக்கூடியது. ஒவ்வொரு வஸ்துவும் ஏதேனும் ஒரு ஞானத்தால் அறியப்படக்கூடியதாக இருக்கிறது. மத்தி ஞானத்தால் அறியப்படலாம், ஸ்ருத ஞானத்தால் அறியப்படலாம், இது அவதி ஞானத்தால் அறியப்படலாம், மனப்பறை ஞானத்தால் அறியப்படலாம். எதனாலையும் அறியப்படலைன்னா கேவல ஞானத்தால் அறியப்படலாம். கேவல ஞானத்துக்கு அப்பாற்பட்டு உலகத்துல ஒரு பொருள் கிடையாது. ஆகவே அதனால கட்டாயம் அறியப்படும். ஆகவே ஏதேனும் ஒன்றால் அறியப்படுதல் என்பதை வந்து இங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆன்மாவுக்கும் பிற பொருள்களுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆன்மா அறிபவன் கியாத்தா, பிற பொருள்கள் அறியப்படுபவை கேயமாக இருக்கின்றன. கியாத்தா கேய சம்பந்தம். அறிபவன் அறியப்படுதலான சுபாவத்தை, சம்பந்தத்தை உடையதாக இங்கு வந்து வஸ்துக்கள் இருக்கின்றன. நானும் பிற பொருள்களும் இருக்கின்றோம். இது வந்து அனாதி காலமாக இருக்கிறது. அப்ப அனாதி காலமாக இந்த கேய அறியப்படக்கூடிய பொருள்களின் பரிணாமத்தினால் எப்ப பார்த்தாலும் இந்த பொருள்கள் அறியப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அப்ப இந்த ஞானம் என்ன நினைச்சுக்கிறதுனா, இந்த பொருள்களை எல்லாம் நான் அறிகிறேன், நான் அறிகிறேன், நான் அறிகிறேன் அப்படின்றதால இந்த ஞான தத்துவமான இந்த ஆன்மாவையே பிற பொருள்களாக அது எண்ணிக்கொள்ளுகிறது. அவ்வாறு எண்ணிக்கொண்டு அது அஞ்ஞானத்தை அடைந்து அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறது. ஞான மாத்திரமான இருக்கக்கூடிய இந்த ஜீவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறது. அதாவது அது தான் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறது. நான் இந்த பொருள்களை அறிகிறேன், அதனாலதான் நானே, அதுல இல்லைன்னா நான் கிடையாது. அந்த மாதிரி அனாதி காலமாக பொருள்கள் அறியப்படுகின்றன. இந்த ஞானத்தால ஜீவனால அறியப்படுகின்றன. ஏதேனும் ஒரு வகையில அது ஏகேந்திரி மாவட்டம் நிகோத ஜீவன் கூட ஆகட்டும், ஏதோ ஒரு வகையில அதுக்கு சூக்ஷ்ம ஞானம் கொஞ்சோண்டு இருக்குது இல்லையா? அதனால பிற பொருள் அறியப்படுகிறது இல்லையா? அப்படி பிற ஒண்ணுமே தெரியலன்னா கூட நம்ம உடம்பு நமக்கு அறியப்படுகிறது, அவ்வளவுதான் இல்லையா? அப்படிப்பட்ட சூக்ஷ்ம நிலையிலும் அது வந்து அறிதலை வந்து விடுவது கிடையாது இந்த ஜீவன். அந்த ஞான மாத்திரமாக இருக்கக்கூடியது வந்து பிற பாவங்களிலிருந்து வேறுபட்டது. தன்னுடைய ஆன்மா வந்து தன்னுடைய சுவையில் முழுமையாக மூழ்கி இருக்கக்கூடியது. அதே நேரத்துல கியாத்தாகேய சம்பந்தம் உடையது. உலகத்தில் உள்ள பிற பொருள்களோடு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? கியாத்தாகேய சம்பந்தம். அறிபவன் அறியப்படுதல் என்ற ஒரு சம்பந்தம் இதுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற காரணத்தினால மேலும் அனாதி காலம் தொட்டு இந்த ஜீவன் பிற பொருள்கள் அறியப்படுகின்றன இல்லையா? அறியப்படுகிறதுக்கு இந்த ஞானத்துல இதனுடைய எல்லையில வருது. அதாவது இதனால் என்னால் அறியப்படுதல் என்று ஒரு விஷயம் இல்லையா? அப்படிப்பட்ட அனாதி காலமா இருக்கு. இந்த இதுவெல்லாம் கேட்பாங்க இல்லையா? ஒரு சில இடத்துல நீங்களாம் கேரண்டி கொடுக்க போனீங்கன்னா, இல்ல எதனா ஒண்ணுன்னா இவங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? இப்போ இவர் வந்து பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு, எத்தனை வருஷமா தெரியும்? என்ன 10 வருஷமா இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. 10 வருஷமா இவங்கள தெரிஞ்சு வச்சிருக்கேன் நானு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சைன் போட்டு கொடுக்குறோம். அப்ப அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு வந்து 3rd பர்சனுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தராங்க. இங்க வந்து நம்ம தெரியலன்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், இங்க வந்து அவன் ரொம்ப வற்புறுத்துறான், நான் வரமாட்டேன்னு சொல்றோம். என் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கறதுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீ வந்தாண்டா ஆகணும் அப்படின்னு சண்டை கிட்ட போட்டு இடுமாறான்னு வச்சுங்க. இவனுக்கு விருப்பமே இல்லை. அங்க போயிட்டு என்ன சொல்லுவான்? ஓகே அப்படியா, நீங்க யாரு? அவன் வந்து சொல்லுவான், என் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், ரொம்ப நாளா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கிறோம் அப்படின்னு. அவன் என்ன சொல்லுவான், திடீர்னு அவனுக்கு கையெழுத்து போட என் மனசு இல்லைன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் வேற யாரோ அப்படின்னா. ஏன்னா வெளியில நின்றுட்டு இருந்தா கூப்பிட்டாரு, கையெழுத்து போடுங்கம்மா, எனக்கு இவர் தெரியவே தெரியாது சார். நான் அவன் என்னன்னா சொல்லிட்டு போறான், வெளியே போயிடுவான். அப்படின்னா சார் அப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போங்க அப்படின்னா, இல்ல அது போல தெரியாதுன்னு சொல்லிவிடுவாங்க சிலர். ஏன்னா ஒரு சில நேரத்துல நம்ம போனோம்னா இவங்க பேங்க் மேனேஜருங்களை கூட வந்து வலுக்கட்டாயமா கூப்பிட்டு, சார் இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் சார், கையெழுத்து போடுங்க சார் அப்படின்னா. நாம பழக்கம், அவனும் பழக்கம்னு வச்சுங்க. ஆனா நம்ம கஸ்டமர் 2 பேரும் பழக்கம் இல்லை.
அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, எனக்கு உங்களையும் தெரியும், அவங்களையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க அவங்களுக்கு கையெழுத்து போட்டுருங்க அப்படின்றாரு. சரி நாமளும் நட்பு பேர்ல வந்து கையெழுத்து போட்டுருவோம் ஒரு சில டைம். ஒரு பேங்க் மேனேஜரும் மறுநாள்ல வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவாரு எங்கன்னா. நாளைக்கு எதனா பிரச்சனை வந்ததுன்னா இவன் தலைய முடிக்கிட்டு அழ வேண்டியதுதான். இல்லையா? இருந்தாலும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. என்னது? அறிதல், அறியப்படுதல் என்ற அறிபவனாகவும், அறியப்படுதலாகவும் சம்பந்தம் ஏதோ இருக்குது. நல்லதோ, கெட்டதோ ஏதோ ஒரு வகையில இருக்குது இந்த உலகத்துல. அப்படி இருக்கிற இது என்ன நினைச்சுக்கிறது இந்த ஜீவன், அந்த அறியப்படுதலை வந்து முக்கியப்படுத்துகிறது. அந்த அறியப்படுகின்ற பொருள் இல்லையா? ஞேய பதார்த்தங்கள். அந்த கேய பதார்த்தங்கள வந்து முக்கியமா நினைச்சுக்கிறது இது. இப்ப இந்த ஆத்மா ஞான மாத்திர பாவமாக இருக்கும் பொழுது, பிற பாவங்களோடு இது வந்து சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அனாதி காலமாக இது வந்து கியாதா கேயம், அதாவது அறிபவன் அறியப்படுதல் என்ற சம்பந்தத்துல காணப்படுகிறது. அப்போ இந்த ஞான தத்துவம் என்னது இருக்கு இல்லையா? அது வந்து பிற பொருள் தான். இத வந்து பிற வடிவமாக எண்ணுகிறேன். இல்லையா? நான் வந்து இத வந்து எண்ணுகிறேன். இந்த பொருளை இதுவாக எண்ணுகிறேன். இப்போ இத வந்து நான் வந்து நோட்பேட். இந்த நோட்பேட வந்து நான் அறிகிறேன். அப்போ நான் அறிவதன் காரணமாக இத நான் அறிகிறேன் இல்லையா? அப்ப நான் வந்து இதுவாயிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். தன்னை வந்து அந்த பொருளாக அவன் வந்து எண்ணிக்கொள்ளுகிறான். பிற பொருளாக எண்ணிக்கொள்ளுகிறான். நான் இந்த பென்சிலை எறிவதால் நானே பென்சில் ஆகிவிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அந்த மாதிரி. தன்னை வந்து பிற பொருளாக அவன் எண்ணிக்கொள்ளுகிறான். இல்லையா? அந்த ஞான மாத்திர பாவத்தை அவன் வந்து பிறவாக மற்றொரு பொருளாக அவன் வந்து எண்ணிக்கொள்கிறான். அனாதி காலமா இப்படிதான் அவனுக்கு இருக்கு. அப்படி தன்னுடைய ஞான தத்துவத்தை வந்து பரரூபமாக, பிற பொருள்களாக, பிற வடிவமாக எண்ணிக்கொண்டு தன்னைத்தானே அவன் அழித்துக் கொள்ளுகிறான். அதாவது தான்றது ஒருத்தன் கிடையவே கிடையாது. எப்படி நம்ம உடம்புதான் நானு அப்படின்னு நினைச்சுக்கிறேன் இல்லையா? ஆத்மா அது அழிஞ்சு போயிருச்சு. அழிஞ்சு போயிருச்சுன்னா என்னது? இங்க இருந்து போயிருச்சுன்னா போனதுதான். பொருள் அழியல. ஆனா அது போனது போனதுதான். ஒரு சில பொருள் இருக்கும் இல்லையா? அது எங்க போச்சுன்னே நமக்கு தெரியாது. இருந்தது இருந்தது. நேத்து வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு தேடுறோம் கிடைக்கல. திருப்பி திருப்பி தேடி பார்க்குறோம் கிடைக்கல. ஒரு 4 நாள், 5 நாள் கன்டினியூஸா தேடி தேடி பார்த்தோம். கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாள் கழிச்சு திருப்பி திருப்பி அப்பப்போ ஞாபகம் வரும். திருப்பி ஒரு தடவ தேடி பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானதுன்னு. அப்புறம் 1 மாசம், 2 மாசம் கழிச்சு பார்ப்போம். அப்புறம் 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு ஆயிடும். அப்ப கிடைச்சா கூட பரவாயில்லன்னு நினைப்போம். ஆனா கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இருக்குது. ஆனா மறக்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த பொருள் அழிஞ்ச மாதிரி தானே! இல்லையா? வீட்ல ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். எங்க வச்சேன்னு தெரியல. தேடி தேடி பார்ப்பாங்க. 1 மாசமா தேடி பார்ப்பாங்க. சரி போய் வேற வாங்கிட்டு வந்துரலான்னு வேற வாங்கிட்டு வந்துருவாங்க. வீட்ல அப்படியே இருக்கும். சிலது அது வாங்கிட்டு வந்த பிறகு, "இதோ இருக்கிறேன் நான்" அப்படின்னு வந்து காமிக்கும். ஒரு சிலது வந்து கடைசி வரைக்கும் அது வரவே வராது. அது வாங்கிட்டு வந்து வச்சா கூட மறுநாளே வந்து அது காணாம போயிடும். திருப்பி போய் வேற வாங்கிட்டு வரு இப்படியே கூட ஒரு சிலர் செய்வாங்க. ஒரே பொருளையே பலமுறை வாங்கிட்டு வருவாங்க. சில டைம்ல எல்லாமே ஒண்ணா அப்பியர் ஆகும். இல்லையா? ஒண்ணு ஒண்ணா டிஸப்பியர் ஆகும். அப்புறம் ஒண்ணா அப்பியர் ஆகிடும். அப்படிலாம் பண்ணும். இல்லையா? நெறைய கொடும பண்ணும் இந்த பொருள்கள்லாம். ஆக்சுவலி பொருள்கள பண்ணுது நம்முடைய ஞாபக சக்தி தான். அறிவின் காரணமாக நம்ம அப்படி துன்பம் அப்போ இங்கு மறக்கப்பட்டு விட்டதுன்னா அந்த பொருள் போச்சு அவ்வளவுதான். இல்லன்னு ஆயிடுது. இந்த அ இது இருக்கு இல்லையா? நம்ம இந்திய தண்டனை சட்டம் இருக்கு இல்லையா? அதுல ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுல என்ன யாராவது காணாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்கள தேடுவாங்க. தேடி தேடி கண்டுபிடிப்பாங்க. தேடி கண்டுபிடிச்சு ஒரு 7 வருஷம் வரைக்கும் அவரு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், அப்ப வந்து அவர் வந்து டீம்டு டூ பி டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து செத்து போயிட்டாருன்னு நெனச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த சொத்து பரிமாற்றம் இது, அது எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஒரு அரசாங்க ஊழியர் செத்து போயிறாரு, இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தாருக்கு அந்த வேலைய குடுக்குறாங்க இல்லைங்களா? இப்ப அதுவும் அதுவும் கம்மி பண்ணிட்டாங்க. ரேரா தான் குடுக்குறாங்க. ஆ சில டைம்ல காணாம போயிடுவாங்க. ஆர்மிலலாம் இது நெறைய நடக்கும் அது போல. அவங்க எந்த சைடு போனாங்க, திடீர்னு அந்த சைடு போயிட்டாங்களா, இல்ல இம இமயமலை பனிலாம் சரிக்கு வந்து மூடிக்கிட்டாங்களா என்னன்னு ஒண்ணும் தெரியாது. அதுபோல அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஆர்மிய விட்டு ஓடி போயிட்டாங்கன்னுலாம் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காமலாம் பண்ணிடுவாங்க சில டைம். அது மாதிரி கூட நடக்கும். சில டைமு மனநிலை குழம்பி எங்கனா போயிட்டு இருப்பாங்க தெரியாது. ஆனா உயிரோடு இருப்பாங்க. ஆனா 7 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 7 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி எந்த ஒரு ஆர்டரும் குடுக்க மாட்டாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் கோர்ட்ல போயிட்டு இவங்க ஆர்டர் வாங்கி இது போல அவர் வந்து காணாம போயிட்டாரு. 7 வருஷமா கிடைக்கல அப்படின்னு சொன்ன பிறகு, சரி இந்தாம்மா நீ வந்து என்ன வேலையில சேர்ந்துக்கிறன்னா சேர்ந்துக்கோ. இந்தா அவருடைய பென்ஷன் பெனிஃபிட் இது அது பிஎஃப் அது இதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க.
அதுக்கப்புறம் அவரு பை சான்ஸ் உயிரோட வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் அவங்க வந்து திருப்பி கட்டுற மாரி வரும். அந்த மாரி வரும். அது மாரி சூழ்நிலை ஏற்படலாம். சரி. இது போல இருக்கிறாரு. ஆனா எங்க இருந்து போயிருச்சு? இந்த அறிவுல இருந்து போயிருச்சு அது. அந்த விஷயம் இல்ல. அதாவது நம்ம யாருக்குமே தெரியல அப்படிப்பட்ட ஆனா வஸ்து வந்து இருக்குது. வஸ்து அழியல. அதே போல இந்த ஞான வஸ்து, நான் இந்த ஆத்மா, நான் வந்து என்ன நினைச்சுக்கிறேன், பிற பொருள்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதால, அதுதான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இத வந்து நான் விட்டுட்டேன். இப்ப இது அழிஞ்சு போனது தானே! இருக்குதா இல்லையா? இருக்குது. எப்படி உயிரோட இருக்கிற ஆள செத்து போனதா கோர்ட்டே சொல்லிட்டு, அவங்க குடும்பத்தாருக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் குடுத்துடுறாங்க இல்லையா? அதே போலவே இந்த ஜீவன் வந்து இருக்குது. அழிஞ்சு போகல. ஆத்மா எப்படி அழியும்? ஆனா, அந்த ஜீவன் வந்து பிற பொருளையே தான் நினைச்சுக்கிட்டு இத விட்டுடுச்சு. இல்ல, இத விட்டுடுத்து. ஆனா அந்த பொருள் இருக்குது. ஆனா அது நினைக்கல அத. சரியா? அப்போ தன்னுடைய ஞான தத்துவத்தை பிற பொருள்களாக எண்ணிக்கொண்டு, நேயமாக அறியப்படக்கூடிய பொருள்களாக இருப்பதையே நான் என்று எண்ணிக்கொண்டு, அஞ்ஞானியாக்கி அழிவை அடைகிறார்கள். அப்பொழுது அந்த ஞானமாத்திர பாவம் தன்னுடைய சொரூபத்தினால், ஸ்வரூபத்தினால் இந்த ஞானம் வந்து ஞான ரூபத்தினால் அது அதுவாக இருக்கிறது. தத் தத்தாக இருக்கிறது. இந்த ஞான சுபாவம் ஸ்வரூபத்தினால், தன்னுடைய இயல்பினால் தத் ஆக இருக்கிறது. அது அதுவாக இருக்கிறது என்று வெளிப்படுத்தி, எது அநேகாந்தம் வருது இங்க காப்பாத்துறதுக்காக. அந்த அநேகாந்தம் வந்து இந்த ஞானம் நீ சொல்ற இல்லையா? இது வந்து அறியப்படக்கூடிய பொருள் வடிவத்துல இருக்குது. அதாவது அறியப்படக்கூடிய பொருளே ஞானம் அப்படின்னு சொல்ற இல்லையா? அப்படி இல்ல. ஞானம் ஞான சொரூபத்துல தான் இருக்குது. அறியப்படக்கூடிய பொருள் சொரூபத்துல போகல. இது இங்க தான் இருக்குது. அது அங்க போகல. அப்படின்னு சொல்லி அத வெளிக்கொணர்ந்து காண்பித்து, இல்ல இப்ப வண்டி சாவி தொலைஞ்சு போச்சு. காணோம். எங்க போச்சுன்னு தெரியல. என்னன்னு தெரியல. வண்டி இல்ல நான் வந்து விட்டுட்டு போயிருப்பேன். யாருன்னா பசங்க எடுத்து கடாசிட்டு இருப்பாங்க. இல்ல எங்கனா விழுந்து போயிருக்கும். இல்லன்னா ட்ரைனேஜ்ல போயிருக்கும். இல்ல குரங்கு வந்து எங்கனா எடுத்துன்னு போய் கடாசிட்டு போயிட்டு இருக்கும். அதனால காணோம். நான் போய் சாவி புது சாவி செய்றேன்னு அழைச்சுட்டு வரேன். வந்து நான் புது சாவி செய்துக்கிறேன். அப்படின்னு சொல்றாங்க. அது போல கொண்டு வந்து போய் தேடுறாங்க, கிடுறாங்க. அப்புறம் அவன் வரமாட்டேன்னுவான். கடைசியில எப்படியோ புடிச்சு அழைச்சுட்டு வர்றதுக்காக போறாங்கன்னு வச்சுக்கங்க. அந்த நேரத்துக்கு பார்த்தா, இந்த சாவி வந்து எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும். துணிலாம் துவைக்கிறதுக்காக எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டா கடகடன்னு என்ன கடகடன்னு எடுத்து பார்த்தா வண்டி சாவி. ஓ! அன்னைக்கு அந்த பேண்ட் போட்டு போனோம். அது உள்ள சாவி வச்சுட்டோம். அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த பேண்டே போடல. 4 நாள் பொறுத்து பொறுத்து பார்த்தா, இன்னைக்கு பார்த்தா அதுல வந்து இருக்குது சாவி. இல்ல? அப்போ என்ன பண்ணுவாங்க? வீட்ல இருக்கிற ஞானி, மனைவியர், அவங்க அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? எடுத்து, "இதோ பார்" அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. "நீ தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன இல்லையா? அது தொலையல." இல்ல இந்த ஆத்துல இருந்து கோடாரிய கொண்டாந்து குடுக்குது இல்லையா? அந்த தேவதை. அந்த நேரத்துக்கு அந்த அம்மா வீட்டம்மா வந்து தேவதை மாதிரி தெரிவாங்க. ஏன்னா, ரூ. 400, ரூ. 500 அந்த புது சாவி பண்ற பைசா வந்து மிச்சப்படுத்தி குடுக்குறாங்க. அ எப்ப பார்த்தாலும் சண்டை தான் போடுவாங்க, திட்டுவாங்க. நம்மள பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு நெனைச்சவங்க, இன்னைக்கு திடீர்னு ஆபத் பாந்தவராக வந்து நிக்கிறாங்க. அப்போ இதோ இருக்கு பாரு சாவி பேண்ட்ல வச்சுட்டு நீ வாஷிங் மிஷின்ல போட்டுட்ட அப்படின்னு சொல்லி கொண்டாந்து காமிக்கிறாங்க. அது எப்படி அந்த அந்த அம்மா காமிக்கிறாங்க இல்லையா? சாவி இதோ பார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இல்லையா? அதே போல இந்த அநேகாந்தம் வருது திடீர்னு. இந்த அநேகாந்தம் என்ன பண்ணுது? ஞான சொரூபமா இருக்கிற நீ, நீ பிற பொருளாக இல்ல. அறியப்படக்கூடிய பிற பொருள்களாக நீ இல்ல. நீ வந்து ஞான சொரூபமா இருக்கிற. ஞான சொரூபத்தால அதுவாக நீ இருக்கிறாய். அது அதுவாக இருக்கிறது. ஞானம் ஞானமாக இருக்கிறது. ஞேயமாகவில்லை. அப்படின்றத அவங்க வந்து கொண்டு வந்து சொல்றாங்க. இல்லன்னா என்ன ஆகும்? இது தொலைஞ்சது தொலைஞ்சது தான். இருக்குது. இங்க தான் இருக்குது. ஆனா தொலைஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கிறோம் நாம. இல்ல? ஆனா பொருள் தொலையல. அ இங்க தான் கிடக்கும். ஆனா பொருள் அது வந்து கிட்டத்தட்ட அழிந்த மாதிரி தான். இது வந்து கிடைச்சிருச்சு. ஆனா சில டைம் கிடைக்காமயும் போயிடும். எப்பவுமே கிடைக்காம போயிடும். அதுபோல எத்தனையோ பொருள்கள் இருக்கலாம். நம்ம வந்து மறந்து விட்டுட்டு மிஸ் பண்ணிட்ட பொருள்கள் பார்த்தீங்கன்னா, 1, 2 இருக்காது. எவ்ளோ இருக்கும். அதுக்கு பதிலா வேற பொருள்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனா,
அது போனது போனதுதான், திருப்பி கிடைச்சதே கிடையாது. அப்படிலாம் கூட இருக்குது நிறைய பொருள்கள் இல்ல. அது எங்க போச்சுன்னே தெரியாது, எங்கேயோ மாயமா போயிடுச்சு அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி போனது தெரியாது. நிறைய பொருள்கள் அப்படி இருக்கலாம். ஆனா அது வந்து தொலைஞ்சிருக்காது, திருடு போயிருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா இருக்கும், வீட்டுலதான் எங்கன்னா இருக்கும், இல்ல ஆபீஸ்ல எங்கன்னா இருக்கும், ஆனா தெரியாது. அப்படி அதை எப்படி அதை வந்து பிரகாசிக்க செய்கிறது இல்லையா, அதை வெளியில கொண்டாந்து வெளிக்கொணர்ந்து இது பண்ணுது இல்லையா, அதோ இருக்கு பாரு அப்படின்னு காமிக்குது இல்லையா. அதே போலதான் இந்த அநேகாந்தமும் அதை கொண்டு வந்து ஞானிக்கு வந்து இதை கொண்டாந்து காண்பிக்கிறது, இதோ இருக்கு பாரு இது அப்படின்னு சொல்லிட்டு, ஞான வடிவ நீ வந்து அறிவன் வடிவமாக பரிணமிக்கின்றாய் நீ. அப்படி அறிவன் வடிவமாக பரிணமிக்கக்கூடிய ஞானி ஆக்குகிறது இந்த அநேகாந்தம். அந்த அநேகாந்தமே அவர்களை வந்து காப்பாத்துது. அவங்கள கொண்டாந்து வச்சிருக்க, அழிய விடாம அவங்கள புடிச்சு தூக்கிடுது இல்லையா. நீ கீழே விழ போற, குட்டையில எங்க விழ போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சரியிறாங்க, அப்படியே பட்டுன்னு அதை பிடிச்சிக்கிறாங்க இல்லையா. பசங்க அப்படியே கழனி கட்டுக்கெல்லாம் நடந்து போவாங்க இல்லையா. கழனி கட்டுக்கு அப்படி இப்படி அப்படி இந்த சைடு அந்த சைடும் பார்த்து 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 நடப்பாங்க. அப்பா அதோ பாருப்பா கொக்கு, அதோ பாருப்பா நண்டு, அதோ பாருப்பா என்னமோ பறக்குது அப்படி இப்படின்னு பார்த்து, அது என்னப்பா அந்த பயிர் மட்டும் உயரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க இங்க பேசு. அங்க பாரு தண்ணி எப்படி வேகமா போகுது, இந்த சைடு பாரு, இந்த சைடுல இருந்து வரப்பு கீழால தண்ணி அந்த சைடு போகுது பாரு, மழை போகுது பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பசங்க இங்க எங்கேயும் கவனிச்சுட்டு சரியா நடக்க மாட்டாங்க. பட்டுன்னு அங்க வந்து காலையில அந்த பனி வரப்பு மேல பில்லு மேலதான் பனி படர்ந்து இருக்கும், அதுல காலை வைக்கும்போது அப்படியே சறுக்குன்னு சறுக்கும். அப்பா பாத்துக்கிட்டே போவாரு, இது எப்படியா இருந்தாலும் ஒழுங்கா நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி காலை சறுக்கும் போது பட்டுன்னு கை பிடிச்சிருவாரு. கை பிடிச்சிட்டு அப்படியே தூக்கி வரப்பு மேல நிறுத்திடுவார். அது சேத்துல காலை போகாம கீழே விடாம தூக்கி வரப்பு மேலே காலை வச்சிருவாரு. ஒழுங்கா பார்த்து நடரா அப்படின்னுவாரு இல்லையா. அப்படி கூட நடந்து அப்படி பிடிச்சி நிறுத்திடுறாங்க இல்லையா, அது விடாம காப்பாத்திடுறாங்க, தூக்கி நிறுத்திடுறாங்க இல்லையா. அதே போல இந்த அநேகாந்தம் எப்போ வந்து நான் வந்து என்னுடைய ஞான சுபாவத்தை வந்து புரிஞ்சிக்காம என்னால் அறியப்படக்கூடிய பொருள் வடிவமாக நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொள்ளுகிறோனோ, அப்ப இந்த அநேகாந்தம் வருது. ராஜா அப்படி கிடையாதுப்பா, இது பாரு, இது வந்து அறிபவன் நீ, அது உன்னால் அறியப்படக்கூடிய பொருள். நீ அறிபவன், அறிபவனாகத்தான் இருக்கிறாய். அது அறியப்படக்கூடிய பொருள், அறியப்படுகின்ற பொருளாகத்தான் இருக்கிறது. சரியா. நீ ஞானத்துல இருந்து நியாயத்துல போய் விழுந்துராத. அறிபவனாக இருக்கிற நிலையில இருந்து அறியப்படக்கூடிய பொருள் நிலையில போய் விழுந்துராத. நீ அது வேற பொருள், நீ வேற பொருள் அப்படின்னு சொல்லி விழாம அதை வந்து காப்பாத்தி தூக்கி பிடிச்சு நிறுத்திடுது நம்மள இல்லையா. நம்ம அந்த சைடு போகாம நம்மள காப்பாத்திக்கிறது. அதுல விழறான், அப்படியே அப்படி நழுவுது, அப்படியே பட்டுன்னு பிடிச்சிக்கிட்டாங்க, நழுவு விடாம காப்பாத்திடுது இல்லையா. எப்படி அப்பா காப்பாத்துறாங்களோ அது போல அநேகாந்தம் காப்பாத்துது, காப்பாத்தி நம்மள தூக்கி நிறுத்தி வச்சிருது. அப்ப அந்த அநேகாந்தமே அவனை வந்து காப்பாற்றுகிறது இல்லையா. அத பாருங்க. தத்ர அயம் तत्र यत् अयं ज्ञानमात्रो भावः शेषभावै सह स्वरस भर प्रवृत्त ज्ञात्री ज्ञेय संबंधतया अनादिज्ञेय परिणमनात् ज्ञान तत्वं पररूपेण प्रतिपद्य अज्ञानी भूत्वा नाशम उपैति तदा स्वरूपेण तत्वं द्योतयित्वा ज्ञातृत्वेन परिणमन् अज्ञानी परिणमनात् ज्ञानी कुर्वन् अनेकान्त एव समुद्गमयति. சமுத்கமயத்தினா அதுதான் வந்து கீழே விழறவன அப்படி தூக்கி பிடிச்சு நிறுத்துது. அவன் அதாவது அவனை புனருத்தாரணம், எப்படி கோயில்கள்லாம் புனருத்தாரணம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இதுதான் அவனுக்கு வந்து மறுபடியும் புரிய வைக்கிறது. அவனை புனருத்தாரணம் பண்ணுது. விழறவன அப்படி தூக்கி நிறுத்துது, அதுதான் பண்ணுது. எது அநேகாந்தம். தத்ர யத் அயம் ஞான மாத்திரோ பாவக, இந்த ஞான மாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த பாவம் சேஷபாவை சக ஸ்வரசபர பிரவருத்த கியாத்ரிகேய சம்பந்தத்தையா, இது தன்னுடைய சுவையால எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறது. கியாத்தா கியாத்தா கியாத்தா, அறிபவன் 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 என்ற நிலையில தான் அது இருக்குது. ஆனா பிற பொருள்கள் கேயம் அறியப்படுகின்ற பொருளாக இருக்கின்றன. இந்த சம்பந்தம் வந்து அனாதி காலமா இருக்குது, ரொம்ப காலமா இருக்குது. அனாதி காலமா இந்த பொருள்கள் அறியப்படுகின்றன, நான் வந்து அறிபவனாக இருக்கிறேன். அதனால இது என்ன பண்ணிக்கிறதுனா,
இந்த ஞான தத்துவத்தை பிறரூபமாக எண்ணிக்கொள்ளுகிறது. அதாவது ஞானம் வந்து நியாய வடிவமாக அறியப்படுகிறது. அப்படி தெரிந்து கொண்டே இது அஞ்ஞானியாக்கி, அறியாதவனாக அஞ்ஞானியாக்கி அழிந்து போகிறது. அதாவது அழிந்து போகிறதுனா என்னதுன்னா, இது வரவே இல்லை, இது இது வந்து இந்த ஸ்ட்ரைக்கே ஆகல, இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகுது. இத பத்தி ஒரு நோக்கமே இல்லாம போயிடுது. இப்படின்ற ஒரு பொருளே இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. எப்படி பொருள் தொலைஞ்சிருச்சுன்னு நான் போய் வேற பொருள் வாங்கிக்கிறோமோ அந்த மாதிரி. இல்லைன்னா தன்னுடைய பொருள் இருக்கும். ஆனா இது இன்னொருத்தருடைய பொருள், இதுதான் என்னுடைய பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துருவோம். எப்படி அந்த ஆரம்பத்துல நாம ஒண்ணு பார்த்தோமே, அந்த காதை முதல் அதனுடைய உரையில வந்தது பாருங்க. ஒருத்தன் வந்து அந்த இவங்கிட்ட துணி துவைக்கிறவங்கிட்ட போனா, இவனும் துணி கொடுத்திருந்தான், மத்தவனும் துணி கொடுத்திருந்தான். இன்னொருத்தனுடைய போர்வையை தன்னுடைய போர்வைன்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டான். அதை போத்தி படுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஒரே ஞாபகம் வருதுங்களா? அவன் வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த அந்த உடைக்காரன் யாருடைய அந்த போர்வை இருக்கிறதோ அவன் வந்துட்டான். அவன் போறான், போய் கேக்குறான். துணி துவைச்ச இடத்துல போயிட்டு கேக்குறான், ஏன்பா நான் உனக்கு கொடுத்தனே என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் ஒரு வாஷர்மேன் சொல்றான், இல்ல நான் அவரு வந்து எடுத்துட்டு போயிட்டாரு போல இருக்கு. என்ன இது வந்து எந்த கிடையாது அப்படின்னா. ஓ இது அவருதான். அப்போ உங்களது வந்து அவரு எடுத்துட்டு போயிரு, அவருதான் வந்து என்கிட்ட வாங்கிட்டு போனாரு போர்வை. அவன் அங்க போறான். இது வந்து என்னதுன்னு சொல்றான். இல்ல இல்ல இது என்னது அப்படின்றான் அவன். அதுக்கப்புறம் அவன் வந்து அடையாளத்தை சொல்றான். இதை பாரு, என்னுடைய போர்வையினுடைய அடையாளம் இது, இதெல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ன பிறகு, ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டுறான். அதே போலவே இந்த அறிபவனாக இருக்கக்கூடிய இந்த ஞானம் இது என்ன பண்ணுதுன்னா, அறியப்படக்கூடிய பொருளாக இருக்கிறது அதுதான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிறது. பிற பொருளே நான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறது. இதுல இருந்த ஞானம் வந்து எந்த மாதிரி ஆகுதுன்னா, இந்த ஞானத்தை பிற பொருளாக எண்ணிக்கொள்ளுகிறது. இந்த ஞானத்தை பிற பொருளாக என்ன இதான எல்லாத்தையும் அறிந்து கொண்டே இருக்கிறது, அதனால் அதுவாக எண்ணிக்கொள்ளுகிறது. இப்ப ஞானம் என்பது பிற பொருள். அப்படி அதாவது உயிர் என்பது உடல் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்க. இது அடுத்தது வந்து அப்படியே மாறா வரும். உடல் வந்து உயிர் அப்படின்னு நினைக்கிறது. உடலை நான் என்று நினைத்தல், என்னை உடல் என்று நினைத்தல் இல்லையா? இப்போ இந்த என்னை நான் பிற பொருள் என்று நினைக்கிறேன். ஞான தத்துவத்தை பிற பொருள் வடிவமாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஞான தத்துவத்தை வந்து பிற பொருள் வடிவமாக எண்ணிக்கொண்டு அஞ்ஞானத்தினால அழிகிறார்கள். அதாவது தன்னை விட்டுட்டான். ஏன்னா ஒண்ணு பிடிக்கணும் அப்படின்னா ஒண்ணு மிஸ் பண்ணி ஆகணும். ஞானம் ஒரு நேரத்துல ரெண்டு பொருளை பிடிச்சிருக்காது. ஏன்னா அஞ்ஞான திசையில அஞ்ஞான நிலையில எப்படி இருக்கும்? அஞ்ஞானியாக இருக்கும்போது அதனுடைய உபயோகம் ஒண்ணுத்துலதான் நிக்கும், ரெண்டுத்துல நிக்காது. அப்ப என்ன பண்ணுது? ஆத்மா பிற பொருள் என்ன பண்ணணும்? ஒண்ணு பிடிச்சிட்டுதான் ஒண்ணு விட முடியும். ஏன்னா அட் எ டைம் ஒண்ணுதான் பிடிக்க முடியும். அப்ப என்ன பண்றது? ஆத்மா பிடிக்கல, ஆத்மா விட்டுட்டு பிற பொருளை பிடிச்சுக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மா விட்டாச்சுன்னா தான் நாசமானது மாதிரிதான். அதுதான். ஆக இது என்ன பண்ணுதுன்னா, ஞான தத்துவம் பரரூபேன்னு பிரதிபத்திய, ஞான தத்துவத்தை பிறரூபமாக எண்ணிக்கொண்டு புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அக்ஞானி பூத்வான் நாசம் உபயத்தி, அஞ்ஞானியாகி அழியுது இல்லையா? அந்த ஞான தத்துவம் அழிகிறது. ததா ஸ்வரூபேனு தத்துவம் தோதயித்வா, ஸ்வரூபேனு தத் அதாவது தன்னுடைய ரூபத்தினால், தன் நிலையினால், ஸ்வரூபத்தினால் தன்னுடைய நிலையினால் இது இதுவாக இருக்கிறது. தத் தத்துவம் அதாவது தன் தன்மை இல்லையா? இதனால ஞானம் என்பது தன்னுடைய நிலையினால் ஞானமாக இருக்கிறது. பிற பொருள்கள் இந்த ஞானம் வந்து மற்ற பொருள் அறியுது இல்லையா? இது வந்து ஏன் ஞானம்? ஏன் ஞானம்னா என்ன அர்த்தம்? ஏன்னா இது மற்ற பொருள்களா அறிகிறது. தப்பு. ஞானம் ஏன் ஞானம்னா, ஞானம் ஞானத்தால ஞானமா இருக்குது. பிற பொருள்கள் இருக்குதுன்றதால, இதை அறிகிறதுன்றதால அது ஞானம் அப்படின்றது கிடையாது. நான் பிற பொருள்களை அறிகிறேன், அதனால் எனக்கு அறிவு இருக்கிறது அப்படின்றது வந்து இல்ல. என்னுடைய ஞானம் இருக்கிறது, அதனால ஞானம் இருக்கிறது, அவ்வளவுதான். இது ஞானம் ஞான சுபாவத்தால் இருக்குது இல்லையா? நெருப்பு என்பது எதனால இருக்கிறது? ஏன்னா அது மற்ற பொருள்களை எரிக்கிறது. ஓஹோ, அப்ப நெருப்புக்குன்னு தனியா ஒண்ணும் சுபாவமே கிடையாதோ? அது மற்ற பொருள்களை எரிக்கிறதால தான் அது நெருப்பு, இல்லைன்னா கிடையாது. அப்படியா?
மற்ற பொருள்கள் அது எரிக்கலைன்னா அது வந்து நெருப்பு கிடையாது. அந்த மாதிரியா? பிற பொருள்கள் எரிக்கப்படுகின்றன, நெருப்பு எரிகிறது. நெருப்புக்கு எரியும் சுபாவம் உண்டு. பிற பொருள்களுக்கு எரியப்படுகின்ற, அதாவது இதனால் எரியப்படுகின்ற சுபாவம் உண்டு. இதனால அது வந்து எரியுது இல்லையா? அப்போ அது வந்து எரிக்கப்படுகிறது, இது வந்து எரிகிறது. ஆக இந்த நெருப்பு என்பது வந்து பிற பொருள்களை எரிக்குது இல்லையா? இது ஏன் நெருப்பு அப்படின்னு சொன்னா, ஏன்னா அதெல்லாம் அதெல்லாம் இது வந்து இது எரிச்சிடுது இல்லையா? அது எரிச்சறதால இது வந்து நெருப்பு அப்படின்னு. இது தப்பு. நெருப்பு நெருப்புனாலதான் நெருப்பு தன்னுடைய சுபாவத்தினால நெருப்பா இருக்குதே தவிர, அது எதெல்லாம் எரிக்குதோ அந்த பொருளினால இது நெருப்புன்றது கிடையாது. தன்னுடைய சுபாவத்தால் அது மாதிரி இருக்குது. இல்ல நீ வேணா போட்டு பாரு, எங்க போட்டாலும் அது வந்து எரிஞ்சிடும். அதெல்லாம் எரிச்சு விட்டுடும் அது. சரிதான் இல்லையா? வைக்க பொருளை போட்டா வைக்க பொருள் எரிஞ்சு போயிடும். துணி மேல போட்டா துணி எரிஞ்சு போயிடும். கடையில போட்டா கடை எரிஞ்சு போயிடும். எரிச்சுதான் இல்லைன்னு யாரு சொன்னாங்க? அதனாலதான் இது இருக்குது அப்படின்றது கிடையாது. நெருப்பு ஏன் நெருப்பு என்று சொன்னால், ஏனென்றால் நெருப்பு சுபாவத்தினால் நெருப்பாக இருக்கிறது தவிர, பிற பொருள்களினுடைய சுபாவத்தினால் நெருப்பு வந்து நெருப்பாக இல்லை. இது தன்னுடைய சுபாவத்தினால் இருக்கிறது. இது இதுவாக இருக்கிறது. இது வேறொரு பொருளாக இல்லை இல்லையா? ஆக இந்த ஞான தத்துவத்தை வந்து பிற ரூபமாக எண்ணிக்கிறாங்க இல்லையா? இந்த ஞானம் வந்து ஞேய வடிவமானது என்று எண்ணிக்கிறாங்க இல்லையா? அது வந்து தப்பு. அப்படி நினைச்சா இது வந்து அழிந்து போகிறது. இந்த ஞானம் வந்து அழிந்து போயிடுது. அப்போ அதனுடைய உண்மை தத்துவத்தை வெளிக்காண்பித்து, இது பார், அறிகின்றதால் இது வந்து ஞானம் அப்படின்றத அதை வந்து காண்பிக்கிறாங்க. ததா ஸ்வரூபேணு தத்துவம், ஸ்வரூபேணு தத்துவம் தியோதயித்வா, இது தன்னுடைய சுரூபத்தினால் தத்துவம் என்று காண்பித்து, கியாத்திருத்வேனு பரிணமானாத் ஞானி குர்வன், கியாத்திருத்துவம்னா அறிபவன், அறிபவனாக பரிணமிப்பதனால் ஞானி ஆக்குகிறது. ஞானிதான், ஜீவன் வந்து ஞானமுடையதுதான். அதை ஞானியாக அஞ்ஞான நிலையிலிருந்து ஞானியாக்கி அநேகாந்தையவ சமுத்கமயதி, அநேகாந்தமே அவனை தூக்கி நிறுத்துது. அவன் வந்து ஞான நிலையிலிருந்து அஞ்ஞான நிலையில விழுறான் இல்லையா, அவனை அப்படி தூக்கி பிடிச்சு நிறுத்துது. விழாத, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அநேகாந்தமே அவனை வந்து காப்பாத்துது. ஏன்னா ஸ்வரூபத்தால தத் என்பது எதனால? பரரூபத்தால கிடையாது, ஸ்வரூபத்தாலதான் தத். பரரூபம் பார்க்க போனா அத்தத், அது அடுத்த பாயிண்ட் வரும். ஸ்வரூபேன தத், அதாவது அந்தந்த பொருள் தன் ரூபத்தினால் தன் சுபாவத்தினால் தத் ஆக இருக்கிறது. அது அதுவாக இருக்கிறது. எதனால் அதுவாக இருக்கிறது? இப்போ இந்த பென்சில் ஏன் பென்சிலாக இருக்கிறது? ஏன்னா இது எழுதுது. இது வந்து பேப்பர்ல எழுதுது அப்படின்றதால இது வந்து பென்சில் கிடையாது. இது பென்சிலால பென்சிலா இருக்குது. அதாவது இது தன்னுடைய தன்மையினால் அதுவாக இருக்கிறது. சரியா? வேறொரு பொருளினால கிடையாது, மற்றதுனால கிடையாது. இது தன்னால தானா இருக்குது. நான் ஏன் நானா இருக்கிறேன்? மத்தவங்களாலயா? இல்ல, நான் என்னால் நானாக இருக்கிறேன், மத்தவங்களால கிடையாது. சரியா? பிறவற்றின் காரணமாக நான் நானாக இல்லை. இதோட ஒத்து போனது நிறைய அங்கங்க கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும் பின்னாடி. அப்போ ஸ்வரூபத்தால் இந்த ஞானம் ஞானமாக இருக்கிறது, பரரூபத்தால் ஞானம் ஞானமாக இல்லை. பிற பொருள்கள் அறியப்படுகின்றன, ஞானத்தால் அறியப்படுகின்றன. ஆனால் ஞானத்தால் பிற பொருள்கள் அறியப்படுகின்றன, ஆகவே ஞானம் ஞானமாக இருக்கிறது அப்படின்றது இல்ல இல்லையா? அதனால கிடையாது. அப்படி இல்லைன்னா இருக்காதா? எதனால ஞானத்தால அறியப்படவில்லை அப்படின்னு சொன்னா அப்ப ஞானம் இல்லாம போயிடுமா? இப்போ ஒருத்தன் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தன் கோமால இருக்கிறான். அவனால என்ன அறியப்படுகிறது? இப்போ ஞானத்துல அறியப்படுகிறது தான் ஏதோ ஒண்ணு. ஆனாலும் அந்த நேரத்துல அது என்ன அறியப்படுகிறது? நம்ம வெளிப்படையா பார்க்கும் பொழுது வெளிப்படையா ஒண்ணு அறியப்படவில்லை. அப்ப அவனுக்கு ஞானம் கிடையாதா?
ஜடமாயிட்டான் அவன். ஆத்ம வஸ்து இல்லாம போயிட்டானா? ஆத்ம வஸ்து தான். மயக்கம் அடைஞ்சிருந்தாலும், கோமா போயிருந்தாலும், இல்ல தூங்கிட்டு இருந்தாலும் கூட, இப்போ வெளிப்படையாக அவனுடைய ஞானம் செயல்படவில்லை. அப்போ அந்த வஸ்துவே இல்லைன்னு ஆயிடுமா? அவனுக்கு ஞானமே இல்லைன்னு ஆயிடுமா? அந்த மாதிரி எடுத்துக்க முடியுமா? முடியாது. ஆக இது தன்னுடைய சுவையினால் இந்த ஞானம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது பிற பொருள்களோடு கியாத்தாகேய சம்பந்தம் உடையதாகத்தான் இருக்கிறது. அப்படி உடையதாக இருந்தாலும் கூட, இது அறியப்படுகின்ற பொருள்கள் இருக்கின்றன. அதனால் நான் நானாக இருக்கிறேன் அப்படின்றது தப்பு. ஞானம் எதனால் ஞானமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஞானம் தன்னால் ஞானமாக இருக்கிறது. சொரூபத்தால் ஞானமாக இருக்கிறது. பரரூபத்தால் இது வந்து ஞானமாக இல்லை. பிற பொருள்களால இந்த ஞானம் வந்து ஞானமா இல்லை. இது தத்தாக இருக்கிறது. எதனால தத்தா இருக்கிறது? ஸ்வரூபேன தத். தன்னுடைய ரூபத்தினால அது தத்தாக இருக்கிறது. பரரூபத்தினால கிடையாது என்று அநேகாந்த ஏவ தம் சமுத்கமயதி தம் உத்கமயத்தி அதை வந்து தூக்கி நிறுத்துது இல்லையா? அதாவது எல்லா பொருள்களும் ஸ்வரூபத்தினால் தத். அது அது ஏன்? ஏன்னா அது அது ரூபமாக இருக்கிறதால அது அது. அவ்வளவுதான். அது ஏன் அது அப்படின்னு சொன்னா, அது அதுவா இருக்குது, அதனால அது அது. இது ஏன் இதுவா இருக்குது? ஏன்னா இது இதுவா இருக்குது, அதனால இது. அவ்வளவுதான். இது விளையாட்டு கிடையாது. விளையாட்டு இல்ல. ஆனா இதான் உண்மை. என்ன தர்க்கம் கொடுக்க முடியும்? இது ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னா, அது அதுவா இருக்குது, அதனால அது அதுவா இருக்குது. அவ்வளவுதான். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு இயல்பு இருக்கு இல்லையா? அந்த இது அந்த மாதிரி இருக்குது. இந்த மிளகாய் ஏங்க காரமா இருக்குதுன்னா, அது மிளகாயா இருக்குதுங்க, அதனால காரமா இருக்குதுங்க. அவ்வளவுதான். இந்த வெல்லம் ஏன் இனிப்பா இருக்குது? ஏன்னா அது வெல்லமா இருக்குது, அதனால இனிப்பா இருக்குது. விட்டு தொலை அதெல்லாம். அதான் சுபாவம். அதுல போய் என்னது? இல்ல நான் தின்னு பாக்குறேன்ல, அதனால அது வந்து வெல்லம் இனிப்பா இருக்குது. நான் தின்னு பாக்குறதால மிளகா காரமா இருக்குது. அப்படி கிடையாது. அது மிளகாயா இருக்கிறதால காரமா இருக்குது. வெல்லம் வெல்லமா இருக்கிறதால இனிப்பா இருக்குது. நான் தின்னு பாக்குறேன்றதால அது இனிப்பாவோ காரமாவோ இல்ல. அதே போல அறியப்படுகின்ற பொருள்கள் அறியப்படுகின்ற பொருள்கள் அது வடிவமாக இந்த ஞானம் கிடையாது. ஞானம் ஏன் ஞானமாக இருக்கிறதுனா, இது ஞானமாக இருக்கின்ற காரணத்தினால் ஞானமாக இருக்கிறது. அவ்வளவுதான். இதுதான் அந்த சுபாவத்தை புரிந்து கொள்ளுதல். இது தத்துவமாக இருக்கிறது. அதனால அது தத்தாக இருக்கிறது. இல்லையா? அது அது தன்மை உடையதாக அது. இப்ப மனுஷன் ஏன் மனுஷன்? மனுஷன் ஏன் மனுஷன்? மனுஷத்தன்மை இருக்கிறதால மனுஷன். இவன் ஏன் மனிதன் என்று சொன்னால் மனிதத்தன்மை. மனிதத்தன்மைன்னா அந்த உலகத்துல சொல்றாங்க பாருங்க இலக்கியங்கள், அந்த மனிதத்தன்மை கிடையாது. அதெல்லாம் வந்து தேடணும் எங்கன்னா போயிட்டு. இல்லையா? அது இலக்கியத்துக்கு மட்டும்தான் இருக்குது. நிஜமா எங்கெங்கயோ ஒரு இடத்துல எதுனா சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் எங்கன்னா யாருக்கிட்டதான் இருக்கும். மனுஷன் ஏன்னா மனுஷன். அவனுக்கு வந்து கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் இருக்குது. இல்லையா? மனித பிறவியில இது மாதிரி காணப்படுகிறான். இந்த காரணத்தினால இவன் மனுஷன்பா. இல்லையா? கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இவன் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால இது வந்து மனுஷன். ஏன்? அவன் மனுஷனால் இருக்கிறதால மனுஷனுக்கான கார்டு கொடுத்தாங்க. அவ்வளவுதான். கார்டு கொடுத்ததால அவன் மனுஷன் கிடையாது. அவன் மனுஷனா இருக்கிறான், அதனால மனுஷன். அந்த மனித தன்மை இல்லையா? அந்த அந்த மனித தன்மை, அதாவது மனித தன்மைனா இந்த நான் முதல்ல சொன்னேன், இதை இலக்கியமா எடுத்துட்டு போவாதீங்க. மனிதத்தன்மை உனக்கு கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே கிடையாதுப்பா, இந்த மாதிரி பேசுற நீ அப்படின்னாங்களா? அதை பத்தி நான் போவே இல்லை. அதாவது இந்த பொருள்னா இது மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். இப்ப நெருப்பு தன்மை இருக்கிறதால நெருப்பு, தண்ணி தன்மை இருக்கிறதால தண்ணியா இருக்குது இல்லையா? காற்று தன்மை இருக்கிறதால காற்றா இருக்குது. அது தன்மையுடையதால அது அதுவாக இருக்கிறது. அப்ப அது அதுவாக இருக்கிறது. ஏன் என்றால் அது அது தன்மை உடையதாக இருக்கிறது. இல்லையா? அது தன்மை உடையதாக இருக்கிறதால அது அதுவாக இருக்கிறது. அவ்வளவுதான். அதான் தத்
துவம். துவம்னா அந்த தன்மை, தத்னா அது இல்லையா? தத் துவம், அது அது தன்மை உடையதாக இருக்கின்றது. அதுதான் அது தன்மை தான் தத்துவம். அது ஏன் அதுவா இருக்குதுன்னா, அது தத்துவமாக இருக்கிறது. அதனால தத்தாக இருக்கிறது. அது தன்மை உடையதனால் அது அதுவாக இருக்கிறது. தப்பு என்ன இருக்குதுல்ல? அதுக்கு அந்த சுபாவம் இருக்குது. அதனால அது அதுன்னு சொல்றோம் நாங்க. அது இல்லன்னா அத நம்ம சொல்ல மாட்டோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இயல்பு சொல்றோம் இல்லையா? அந்த இயல்போட அது இருக்குது. தண்ணி ஏன் நீங்க தண்ணின்னு சொல்றீங்க? அது தண்ணி ஏன் தண்ணியா இருக்குது? அப்படின்னா, அது தன்மை உடையதால அது தண்ணியா இருக்குது. அ அறிவியல்லாம் அது வேற அவங்க என்னென்னமோ பதில் சொல்லி கிடப்பாங்க. நம்ம இதுல இதான் பதில். தன்மை இருக்கிறதால அது தண்ணியா இருக்குது. பென்சில் ஏன் பென்சிலா இருக்குது? அது பென்சில் தன்மை உடையதால பென்சிலா இருக்குது. நீ ஏன் நீயா இருக்கிற? அது நீ தன்மை உடையதால அது நீயா இருக்கிற. நான் ஏன் நானா இருக்கிறேன்? நான் தன்மை உடையதால நான் நானாக இருக்கிறேன். மாடு ஏன் மாடா இருக்குது? அது மாடு தன்மை உடையதால் அது மாடா இருக்கிறது. இல்லையா? எப்படி மனுஷ்யத்துவம் அதே மாதிரி கோத்துவம், அஜத்துவம் இல்லையா? அதே போல சூரியத்துவம், சந்திரத்துவம் எது வேணாலும் எடுத்துங்க. இல்லையா? எப்படி சூரியத்துவம், சந்திரத்துவம், அஜத்துவம், கோத்துவம் அப்படின்னு இருக்குதோ, அதே போலயே இல்ல அஜன்னா வந்து ஆடு, ஆடு தன்மை. கோனா பசு, கோத்துவம்னா பசு தன்மை. அப்போ இது அது தன்மையா இருக்குல்ல. சூரியன் ஏன் சூரியமா இருக்கு? ஏன்னா அது சூரியத்தன்மை இருக்கிறதால சூரியனா இருக்குது. சந்திரன் ஏன் சந்திரனா இருக்குது? ஏன்னா அது சந்திரத்தன்மை உடையதால சந்திரனா இருக்குது. அது ஏன் அதுவா இருக்குது? ஏன்னா அது தன்மை உடையதால அது அதுவா இருக்குது. என்ன தப்பு? அதானே சரி. இந்த டெஃபினிஷன் என்னைக்குமே மாறாது. நீங்க மத்த டெஃபினிஷன்லாம் கொண்டாந்தீங்கன்னா, அது எப்ப வேணாலும் மாறிடலாம் சூழ்நிலைக்கு ஏத்த மாரி. இது சொன்னீங்கன்னா, இது மாறவே மாறாது. எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். மாற்றம் வராது இதுல. அ ஆக இந்த அநேகாந்தம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அஞ்ஞானத்தால தப்பா புரிஞ்சுகிட்டு இருந்ததுல, அப்ப வந்து அநேகாந்தம் ஓடியாருது. என்னடா இது மாரி ஆயிடுச்சே! அப்படின்னு சொல்லிட்டு உடனே, ஞானமே நீ வந்து ஞானத்தன்மை உடையதால நீ ஞானமா இருக்கிற. சரியா? உன் சொரூபத்துல நீ ஞானமா இருக்கிற. பிற பொருள்களை நீ அறிகிற பார். அதனால நீ ஞானமா இல்ல. புரிஞ்சுக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு அநேகாந்தம் வந்து நம்மள தூக்கி நிறுத்துது. நீ கவலைப்படாத. நீ ஏன் பிற பொருள்கள் அறியறதாலயா நீ ஞானமா இருக்கிற? இல்லப்பா. நீ அறிகிறாய், அதனால நீ அறிகிறாய். அதனால நீ ஞானமா இருக்கிறாய். ஞானத்தன்மை உடையதால, ஞான சொரூபம் உடையதால நீ அது மாதிரி இருக்கிறாய் அப்படின்ட்டு, இந்த அநேகாந்தம் வந்து சமுத்கமயத்தி அத உத்கமயத்தி அத வந்து தூக்கி நிறுத்துது. அப்படி நிறுத்துது. இல்ல? ஞான தத்துவம் பரரூபேண பிரதிபத்திய அஜ்ஞானி பூத்வா நாசம் உபைத்தி. எப்போ வந்து இவன் அந்த கேய தத்துவ பரிணாமனத்தை வந்து பார்த்து அறியப்படக்கூடிய பொருள்களினுடைய தன்மைகளை பார்த்து அது மயமாகவே இவன் ஆகிடுறான். இல்ல அத இது ஒண்ணு முன்னாடி கூட படிச்சோம் இந்த உரையில. ஒருத்தன் வந்து காட்டு எருமையை வந்து தியானம் பண்ணோம்னா தன்னைத்தானே காட்டு எருமையா நினைச்சுக்கிட்டான் அப்படின்னு. அவன் வந்து காட்டு எருமை கிடையாது. ஆனா வந்து காட்டு எருமையை வந்து தியானம் பண்ணிக்கிட்டான். நான் காட்டு எருமைன்னு அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்தான். அப்படியே அவனுக்கு வந்து கொம்புலாம் பெருசு பெருசா வந்துருச்சு. அந்த கொம்பு அப்படியே நீண்டுகிட்டே போகுது. நீண்டு ஆகாயம் வரைக்கும் போயிருச்சு அந்த கொம்பு. ஆகாயத்தை முட்டுது. அவன் குடிசையில உட்காந்துட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்பா குடிசையை விட்டு வெளிய வாடா அப்படின்னு கூப்பிடுறான். என்னால வர முடியாது. ஏன்? வெளிய வந்தா என் கொம்புலாம் அதுல மாட்டிக்கும். சரி வேணாம். இல்ல கொம்பு அதுல மாட்டிக்கிடுச்சுன்னா என் கழுத்து ஒடிஞ்சு போயிடும். நான் செத்து போயிடுவேன். நான் வரமாட்டேன் அப்படின்றான். இல்லப்பா நீ கிடையாது. உனக்கு கொம்புலாம் இல்ல. இல்ல நான் வந்து எருமாடு. என்னால வெளிய வர முடியாது. நான் வந்து காட்டு எருமையா இருக்கிறேன். அப்படின்னு படிச்சேன் இல்லையா முன்னாடி இந்த காதையில தானே வந்தது உரையில. அப்ப அவன் வந்து தன்னை காட்டெருமையாக நினைச்சு கொண்டு நினைக்கிறான். தியானத்தை பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனால வெளிய வர முடியல. இந்த பேய் பிடிச்சவங்க எல்லாம் அது போல பண்ணுவாங்க இல்லையா? அவங்க வேறவா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சொன்னா கேட்கவே மாட்டாங்க. நீ அந்த ஆளு கிடையாதுப்பா. நீ வேற ஆளு. நீ அந்த ஆளு கிடையாது. நீ முனிசாமின்னா இல்ல நான் முனி அப்படின்னுவான். இல்ல நீ முனிசாமி தான். இல்ல நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னுவான். இல்ல நீ என் ஃப்ரெண்டு கிடையாது. நான் எதிரி உன்னை அடிச்சிருவேன். ஓடி போயிடு இங்க இருந்து. இவங்க சொல்லுவாங்க நான் உங்க அப்பா, நான் உங்க அம்மா, நான் அண்ணன் தம்பி, உன் மனைவி அப்படின்னா யாரும் கிடையாது. நான் முன்சாமியே கிடையாது. நான் முனிதான் அப்படின்றான். இல்லையா? முனிசாமி வந்து முனியா மாறிடுவான். என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவன் அதுவா நினைச்சுக்கிட்டான். அவனை வந்து
தன்னைத்தானே அவன் அதுவாக எண்ணிக்கொண்டான். அப்ப தன்னுடைய இயல்பை வந்து அவன் மறந்து விட்டான், அழித்து விட்டான். அப்ப அநேகாந்தம் வந்து அவனுக்கு அந்த நிலை நிறுத்துது. இதுல கொண்டாந்து இதுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்க கொண்டாந்து பிக்ஸ் பண்ணுது. இதுதான் நீ, இப்ப புரிஞ்சுக்கோ, நீ தான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புரிய வைக்கிறாங்க. நீ வந்து உன்னுடைய சுபாவத்தினால் நீ இதுவாக இருக்கிறாய். இப்படி அந்த இது கூட அந்த ஒரு செங்கக்குட்டி இருக்குது, அது வந்து நாய்க்குட்டிங்களா கூட சேர்ந்து சேர்ந்து அதுவும் வள்ளுன்னு கொலைக்க ஆரம்பிச்சதுன்னா, அப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்து அந்த காட்டுல இருந்து ஏதாவது ஒரு சிங்கம் வந்து, நீ ஏன் இந்த மாதிரி வள்ளுன்னு குலைச்சிட்டு இருக்க, நீ வானா. இந்த சிங்கத்தை பார்த்து அந்த நாய்க்குட்டி ஓடி போயிடுது, அந்த சிங்கக்குட்டி ஓடி போயிடுது. ஐயோ நீங்களா என்ன கடிச்சிருவீங்க இல்ல, எங்க இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, சிங்கம் வந்து ரொம்ப மோசமானது, அது வந்து நம்மளாம் கடிச்சிருன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால என் கிட்ட வராத அப்படின்னு சொல்லுது. ஏய் நீ தாண்டா சிங்கம், நீ சிங்கம் தான்டா, நீ வந்து இது கிடையாது, நாய் கிடையாது, வா எங்க கூட வந்துரு அப்படின்னா. இல்ல கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஒரு தண்ணியிலேயே இங்கே போய் காமிச்சதை பாரு, என் மூஞ்ச பாரு, நான் எப்படி இருக்கிறேன், இப்போ நீ ஓ மூஞ்ச பாரு, இந்த தண்ணியில பாரு, ஓ மூஞ்ச எப்படி இருக்குது இல்லையா, நான் எப்படி கத்துறேன் பாரு, நீ கத்தி பாரு. அது கத்துது, ஒரு தடவை 2 தடவை கத்துன உடனே கர்ஜனை வந்துருச்சு, சிங்க கர்ஜனை வந்துருச்சு. ஆஹா நான் வந்து நாய் கிடையாது அப்படின்னு அப்ப புரியுது அது. அப்ப அதனுடைய சுபாவத்தை புரிய வைக்கணும். அது அப்பவும் என்னவா இருந்தது, சிங்கம் வந்து நாய்க்குட்டியா போகல, நாயா போகல, சிங்கம் சிங்கமா தான் இருந்தது. ஆனாலும் அது மாதிரி நினைச்சுக்கிருச்சு, நான் சிங்கம் கிடையாது நாய் நினைச்சிருச்சு. அப்ப தன்னை வந்து அழித்து விட்டது. இப்ப அந்த அநேகாந்த சிங்கம் வருது, வந்து என்ன சொல்லுது, அப்படி கிடையாது, நீ வந்து தத்து, நீ ஞான சுரூபமா இருக்கிற நீ அப்படின்னு ஒண்ணு அது ஒண்ணு முழிச்சுக்குது இல்ல. தம் உத்கமயத்தி அதை வந்து தூக்கி நிறுத்துது, அநேகாந்தம் வந்து தூக்கி நிறுத்துது. அப்போ ஸ்வரூபத்தால தத்தா இருக்குது. ஞானம் ஞானத்தாலதான் இருக்குதே தவிர பிற பொருளால கிடையாது. ஞானம் ஏன் ஞானமா இருக்குது அப்படின்னா, ஏன்னா அது ஞானமா இருக்கிறதால ஞானமா இருக்குது. பிற பொருள்களின் காரணமாக அது கிடையாது. அது அறியப்படக்கூடிய பிற பொருள்களின் காரணமாக இது அவ்வாறு இல்லை என்பதை இங்க வந்து எடுத்து சொல்றாங்க. அப்ப அது வந்து நம்மளை காப்பாத்துது. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. இப்போ வந்து ஞானம் வந்து பிற பொருளாக இல்லை அப்படின்றது சொன்னாங்க. ஞானம் பிற பொருளாக இல்லை. இப்ப பிற பொருள் ஞானமாக இருக்கிறதா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்ப இந்த ஞான மாத்திர பாவமாக இருக்கக்கூடியது இல்லையா, அது வந்து என்ன நினைச்சுக்குதுன்னா, அப்போ வந்து இது எல்லாமே வந்து ஆத்மாதான், இது எல்லாமே ஞானம் தான் அப்படின்னு இந்த அஞ்ஞானம் வந்து தன்னுடைய சொரூபத்துல அதையெல்லாம் பார்த்துட்டு அதையெல்லாம் சுவீகரிச்சுட்டு இந்த உலகத்தையே தானாக ஏற்றுக்கொள்ளுகிறது. இந்த உலகமே நான் இல்லையா, இந்த உலகம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நான் தான், இது எல்லாம் என்னால் அறியப்படுகிறது, அப்போ இது எல்லாமே நான் தான் அப்படின்னு அது நினைச்சுக்கிறது. அப்பவும் தன்னையே வந்து அது அழித்துக் கொள்ளுகிறது இல்லையா. இந்த முழு உலகத்தையே வந்து தன் வடிவமாக எண்ணிக்கொண்டு அது என்ன பண்ணுகிறது, இந்த உலகத்திலிருந்து வேறான பொருளாக நான் இருக்கிறேன், இந்த உலகத்திலிருந்து வேறான பொருளாக நான் இருக்கிறேன் என்று அதை வந்து அது புரிந்து கொள்ளவில்லை. அப்ப புரிந்து கொள்ளாமல் தன்னைத்தானே அதை அழித்துக் கொள்ளுகிறது. அப்போ அந்த ஞான மாத்திர சுபாவம் இருக்குது இல்லையா, அந்த ஞான மாத்திர பாவம் இது வந்து பிற பொருளில் இருந்தும் வேறானது, பிற பொருளிலிருந்தும் வேறானது என்று வெளிச்சம் காண்பித்து இதை வந்து கோடிட்டு காண்பித்து ஞானம் பிற பொருள் வடிவில் இல்லை என்பதை வெளியிட்டு உலகிலிருந்து வேறானதாக இந்த ஞானத்தை காண்பித்து அநேகாந்தமே அதை அழியாமல் காப்பாற்றுகிறது. எப்போ நான் வந்து பிற பொருளால் தத் என்று எண்ணிக்கொண்டிருந்தனோ அது இல்ல, நீ ஞானத்தால் தத் ஆக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுச்சு அநேகாந்தம். அதுக்கப்புறம் எப்போ இந்த உலகத்தையே நான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தனோ அந்த டைம்ல இந்த அநேகாந்தம் வந்து என்ன சொல்லுச்சு, நீ ஏன் உலகத்தையே நான் என்று நினைக்கிறாய், அப்படி கிடையாது, நீ உலகம் என்ற நோக்குகையில் பார்க்கும் பொழுது நீ அத்தத் ஆக இருக்கிறாய், நீ அதுவாக இல்லை, நீ அதுவாக இல்லை, அது இல்லை, தத் தத்துனா அது இல்லையா, அது நீ வந்து தத் உலகம் கிடையாது நீ இல்லையா, நீ வந்து உலகமாக இருக்கிறாய். இது பென்சில், நான் அப்பென்சில். நாம ஜெயினர் அஜைனர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எப்படி நம்ம ஜெயினர் அஜைனர், அதே போலதான் இது வந்து தத்
ஞானம் வந்து தத் அப்படின்னும் பொழுது பிற பொருள்கள் இருக்குது. அது பிற பொருள்கள் அப்படின்னு நான் என்ன பார்த்தா நான் பிற பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து தத் அப்படின்னா பிற பொருள் நோக்கில பார்க்கும்பொழுது அது நான் வந்து அத்தத்தா இருக்கிறேன். நான் வந்து அதுவாக இல்லை. நான் வந்து பிற பொருளாக இல்லை. அது அப்படி பார்த்தா நான் வந்து அத்தத். நான் வந்து கிடையாது. நான் அது இல்லை. அப்போ நானே அதுவாக இருக்கிறேன். நானே அது இல்லையாக இருக்கிறேன். அப்போ அதுவாக இருக்கிறேன் அப்படின்னும் போது எப்படி பார்க்கணும்? ஸ்வரூபத்தால பார்க்கணும். நான் அது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பரரூபத்தால பார்க்கணும். பிற பொருள் நோக்கில் நான் இல்லை. என் பொருள் நோக்கில் நான் இருக்கிறேன். ஸ்வரூபத்தின் நோக்கில் பார்க்கும் பொழுது நான் தத் அதுவாக இருக்கிறேன். அதாவது ஸ்வரூபத்துல ஸ்வரூபமாக ஸ்வவாக தான் இருக்கிறேன். நான் நானாக தான் இருக்கிறேன். சுயமாகத்தான் இருக்கிறேன். அப்ப அதையே நான் வந்து பரநோக்கில பார்த்தோம்னா, பிற பொருள் என்ற நோக்கில நான் பார்த்தோம்னா, அப்ப என்ன ஆகும்? நான் அதுவாக இல்லை. இல்லையா? அதுவாக நான் இல்லை. ஆகவே நான் இல்லை. நான் அத்தத். यदा तु सर्वं वै खल्विदम् आत्मा इति अज्ञानतत्त्वं स्वरूपेण प्रतिपद्ये विश्व उपादानेन आत्मानं नाशयति तदा पररूपेण आतत्वं द्योतयित्वा विश्वात् भिन्नं ज्ञानं दर्शयन् अनेकान्त एव नाशयितुं न ददाति. अनेकाந்தம் தான் வந்து நாசம் பண்ணாம அழிக்கப்படாமல் காப்பாற்றுகிறது. அழிக்க விடாது. இது அநேகாந்தம் வந்து சொல்லும் இல்ல இல்ல அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த வஸ்து அழிய விடாம பாத்துக்குது. இல்லையா? இந்த அநேகாந்தம் தான் வஸ்து சிறை. அதாவது வஸ்து அழிஞ்சு போயிடுது, அநேகாந்தம் வந்து அதுக்காக வக்கீல் மாதிரி வாதாடுது அப்படின்றது கிடையாது. எல்லா பொருள்களும் அப்படியேதான் இருக்குது. எதுவும் அழியவும் இல்லை, தோன்றவும் இல்லை. சரிங்களா? இது பேச்சுக்காக சொல்றாங்க. அதாவது பேசும் பொழுதுதான் நம்ம இது இருக்குது இல்லை அப்படின்னு பேசுறோம் இல்லையா? அதனால அந்த வகையில சொல்றாங்க. அப்போ இந்த ஞான மாத்திரமாக இருக்கக்கூடிய பாவம் இது எல்லாமே பிற பொருள்கள் எனக்கு என்னென்னலாம் தெரியுதோ அது எல்லாம் வந்து தன்னுடைய நிலையாக நினைத்து கொண்டு இல்லையா ஞானத்தாலதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த உலக பொருள் எல்லாத்தையும் நான் நினைச்சிட்டு இதுவும் நான் தான் இதுவும் நான் தான் இதுவும் நான் தான் இதுவும் நான் தான் எல்லாத்தையும் நானாக நினைச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் இது வந்து சேர்க்க முற்படுகிறது. அப்பொழுது என்ன ஆகுதுன்னா அது பிற பொருளில் இருந்து வேறான தன்னை வந்து மறந்து விடுகிறது. அப்போ அதை மறக்கின்ற பொழுது அதுக்கு வந்து அநேகாந்தம் உதவி பண்றதுக்காக வருது. வந்து என்ன சொல்லுது? பிற பொருள் வேற, நீ வேற. நீ வந்து அதுல இருந்து வேறானவன். நீ வந்து அர்த்தத். நீ வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு உண்மையான ஞான தத்துவத்தை நமக்கு வந்து காண்பிக்கிறது. அப்போ அந்த ஞானத்தை அழியாம பாத்துக்கிறது. அது ஞானத்தை வந்து அழியாம அதை வந்து காப்பாத்திடுது. அப்போ அங்கேயும் அநேகாந்தம் தான் நமக்கு உதவிக்கு வருது. இது போன்ற அது அழியக்கூடிய நிலையில வருதா அப்படின்னா இல்ல, அநேகாந்தம் வரும், அங்க வந்து காப்பாத்திரும். அநேகாந்தம் வந்து காப்பாத்துது. நீ வந்து அத்தத்தாக இருக்கிறாய். ஏற்கனவே நம்ம இதை பத்தி கொஞ்சம் பேசி இருக்கிறோம். அதாவது அதுவாக இல்லாமல் இருக்கிறோம். இது இதுவாக இருக்கிறது, இது இன்னொன்றாக இல்லை. அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்? எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றது மாதிரி ஆயிடும். உலகத்துல வேற பொருளே கிடையாதுன்றது. அதனால எப்படி தத்து முக்கியமான ஒரு சுரூபமோ அதே போல அத்தத்தும் முக்கியமான சுரூபம். சர்வம் வை கலு இதம் ஆத்மா இதி. இந்த உலகத்துல என்னென்னலாம் தெரியுதோ எல்லாம் ஆத்மாதான் அப்படின்றது. ஆத்மாவை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்றது. இல்ல இந்த இது ஒண்ணு சொல்லுவாங்க, சர்வம் கல்விதம் இல்ல சர்வம் வை கல்விதம் பிரம்ம அப்படின்னு ஒரு சூத்திரம் ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து இது எல்லாமே வந்து பிரம்மம் தான், வேற எதுவுமே கிடையாது. உலகத்துல என்னென்னலாம் தெரியுதோ எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அங்க சூத்திரங்கள்லாம் சொல்லப்படுகின்றன. பிரஜானம் பிரம்மம் அப்படின்னுவாங்க, சர்வம் வை கல்விதம் பிரம்ம அப்படின்னுவாங்க, அயம் ஆத்மா பிரம்ம, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி என்றெல்லாம் சூத்திரங்கள்லாம் நிறைய சொல்லப்படுகின்றன. அப்புறம் அந்த வகையில வந்து இதுல எல்லாமே அதுதான் அப்படின்ற மாதிரி சர்வம் வை கல்லு இதம் பிரம்ம, இது என்னென்னலாம் இருக்குதோ எல்லாம் இந்த பிரம்மம் தான் அப்படின்ற மாதிரி. இது என்னென்னலாம் இருக்குதோ எல்லாம் ஆத்மா தான். யதாது சர்வம் வை கலு இதம் ஆத்மா இதி. இது என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே ஆத்மாதான், எல்லாமே ஆத்மாதான் அப்படின்னு
இது ஆத்மாதான், அது ஆத்மாதான், அது ஆத்மாதான், காடு, நகரம், மலை, மக்கள், நீர்வீழ்ச்சி, இது எல்லாமே ஆத்மாதான் அப்படின்னு இந்த உலகத்தையே ஆத்மாவாக எண்ணிக்கொள்ளுகிறது என்று அஜ்ஞான தத்துவம் வந்து ஸ்வரூபேன பிரதிபத்திய விஸ்வ உபாதானேன்னு ஆத்மானம் நாசயதி. உலகத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு தன்னைத்தானே விட்டுடுது இல்ல. இது எல்லாத்தையும் தான் எடுத்துக்கிட்டு விஸ்வ உபாதானின்னு, உபாதானம்னா கிரகித்தல், இந்த உலகத்தையே கிரகிக்கிறதால இது தன்னை இந்த இதை வந்து விட்டுடுது. அதை எடுத்துக்கிறதுக்காக இது இதை விட்டுடுது. இப்போ இது வச்சிருக்காங்கன்னா இப்போ ஒரு குழந்தை இது பண்ணிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கு, அது காதுல இருந்து கம்மல் ஜிமிக்கி கழண்டு விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, அது விளையாடிக்கிட்டே இருந்து கையில அதை வச்சுக்கிட்டு இருக்கு, அதை கையில பிடிச்சிட்டு விளையாடிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து எவனா ஏமாத்துறவன் வரான் இல்ல, திருட்டு பசங்க வராங்க, வந்து என்ன பண்றாங்க, அவன் வந்து என்னது என்ன பண்ற, என்ன தேடிக்கிட்டு இருக்க, இன்னும் ஒண்ணு தேடல, நான் விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கியா, சரி உனக்கு பால் வேணுமா, நிறைய பால் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு, இதோ பார் பேக் ஃபுல்லா பால் வச்சிருக்கிறேன் பாரு அப்படின்னு. அப்படியா, என்ன பால், நிறைய இருக்கு, பிளாஸ்டிக் பால் இருக்கு, ரப்பர் பால் இருக்கு, எல்லாம் வேணுமா, ஆமாமா வேணும் வேணும் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணும், அது பால் எடுக்கிறதுக்காக போகும் இல்ல, இந்த புடி பால் பிடி, ஒரு பால் பிடி, ரெண்டு பால் பிடி, ஏன்னா அந்த பால் வந்து ஒரு பால் ரெண்டு பால் அதை பிடிக்க போகும், அது கை இடம் இல்லாம என்ன பண்ணும், இதை வந்து விட்டுடும். சரியா, இதை விட்டுடும். இதை விட்டுட்டு அதுக்கு கையில எது வேலை ஜாஸ்தியானது இல்லையா, கம்மல ஜிம்கி, அதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கும். அது ஒரு பால் எடுக்கும், ரெண்டு பால் எடுக்கும், அது என்ன பண்ணும், நிறைய எல்லா பாலையும் அப்படியே அள்ளி அள்ளி தூக்க போனா எல்லாம் நழுவி போயிட்டே இருக்கும். அப்ப அதை பிடிக்க போயிட்டு இது எல்லாம் விட்டு போயிடும், இது எல்லாம் விட்டு போயிடும். தன்னுடைய இது இருக்கு பாரு, அதுவும் பிடிக்க வராது, தன்னுடைய இது ஒழிஞ்சு போயிருச்சு. அப்போ இந்த உலகத்தையே நான் அப்படின்னு நான் பிடிக்க போகும்போது என்ன நான் விட்டுடுறேன், உலகத்தை நான் பிடிக்க போகும் பொழுதே என்ன நான் விட்டுடுறேன், மிஸ் பண்ணிடுறேன். சரியா, அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து அத்தத், இந்த உலகம் இருக்கு இல்லையா, உலகம் ஒரு தத், அப்படி அது தத் அந்த வகையில அப்படின்னா நீ வந்து உலகம் என்று நோக்குகையில் நீ அத்தத், அதாவது நீ அவிஸ்வம், அது வந்து விஸ்வம் இல்லையா, நீ வந்து என்னது அவிஸ்வம், அதாவது அத்தத், அது வந்து தத்து, நீ வந்து அத்தத், நீ வந்து அத்தத், அது தத்தாக இருக்கிறது, நீ அத்தத்தாக இருக்கிறாய். எந்த நோக்குல, உலகம் என்று நோக்குகையில் நீ அத்தத்தாக இருக்கிறாய் இல்ல. அப்போதான் இல்லைன்னு என்ன ஆகும், நான் உலகத்தையே பிடிச்சி வச்சுக்கிறேன், நான் என்ன விட்டுட்டேன், அப்ப அது தன்னை அழிச்சுக்கிறது தானே, அதை பிடிக்க போயிட்டு தன்னை விட்டுடுறேன் இல்லையா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க போறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிச்சாலும் பிடிச்சிக்கலாம் உலகத்துல, ஆனா இங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. ஆக இங்க வந்து அந்த நோக்கில், உலக நோக்கில் பார்க்கும் பொழுது நீ அத்தத்தாக இருக்கிறாய், நீ வந்து அத்தத் இல்ல, அதுவாக இல்லை. சோ இங்க என்ன சொல்றாருன்னா, அப்பவும் வந்து நீ இது வந்து அழியாம அதை வந்து பிடிச்சுக்கிறது, அதை வந்து அழிய விட மாட்டான். எது அநேகாந்தம், எதாத்து சர்வம் வை கலு இதம் ஆத்மா இது அஜ்ஞான தத்துவம் ஸ்வரூபேன பிரதிபத்திய, இது எல்லாமே இந்த அதாவது இந்த உலகமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாதான் அப்படின்னு இந்த அஞ்ஞானம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அதையெல்லாம் ஸ்வரூபமாக எண்ணிக்கொள்ளுகிறது. ஸ்வரூபேன பிரதிபத்திய, அதை வந்து எல்லாம் தன்னாக எண்ணிக்கொண்டு விஸ்வ உபாதானேன்னு ஆத்மானம் நாசயத்தி, உலகத்தை பிடிச்சுக்கிட்டு ஆத்மாவை அழிச்சிடுது, நாசம் பண்ணிடுது, அதை பிடிச்சுக்கிட்டு இதை விட்டுடுது. அப்போ அநேகாந்தம் வருது, என்ன சொல்லுது, பரரூபேன்னு அதத்துவம் தியோதயித்வா, நீ வந்து பிற பொருளை நோக்கும் பொழுது நீ வந்து தத்து கிடையாது, நீ அது கிடையாது, நீ ஒன்னு நோக்கும் பொழுதுதான் நீ அது இல்லையா, நீ பிற பொருளை நோக்கும் பொழுது கிடையாது நீ இல்லையா, அப்போ வந்து நீ அது கிடையாது, நீ வந்து அது இல்லையா, that நான் that, அது மாதிரி அது கிடையாது இது இல்லையா.
இது பிற பொருள்களை பார்க்கும் பொழுது இப்போ இது ஒரு தத்து, இது ஒரு தத்துன்னு வச்சுங்களேன். 2 தத்து. இது ஒரு தத், இது ஒரு தத். இதுதான் ஆத்மா, இதுதான் விஸ்வம். இது வந்து விஸ்வம். இது ஆத்மா, இது வந்து விஸ்வம், உலகம். இப்ப இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இதனால இதெல்லாம் அறியப்படுகிறது இல்லையா? இப்ப வந்து இதுதான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிறது இது. இது வந்து இதுதான் நானு. இதுவும் தத்து, இதுவும் தத்து. நீ உன் சுரூபத்துல நீ வந்து தத்து. சரியா? இத பார்க்கும்போது நீ வந்து அத்தத். அதாவது இந்த பென்சில் வந்து அத்தத். எதனை பார்க்கும்போது இந்த கைக்குட்டை பார்க்கும்பொழுது இந்த பென்சில் வந்து அத்தத். அதே போல இப்ப கைக்குட்டைக்கு நம்ம சொன்னோம்னா தான் கைக்குட்டை கைக்குட்டையாக தத் அதுவாக இருக்கிறது. பென்சிலாக பார்க்கும் பொழுது இது அதுவாக இல்லை, அத்தத். ஆக பரரூபத்தில் பார்க்கும் பொழுது பிற ரூபத்துல பார்க்கும் பொழுது இது அத்தத்தாக இருக்கிறது, தத் கிடையாது. அப்போ சொரூபத்துல அது வந்து தத்து தான், பரரூபத்தால் அது அத்தத்து தான். அப்ப அநேகாந்தம் வந்து சொல்லுது தத் அத்தத் ரெண்டுமே நாங்க ஒத்துக்கிறோம். எப்படி ஒத்துக்கிறீங்க? சொரூபத்துல தத்து, பரரூபத்துல அத்தத். அது அநேகாந்தம் வந்து சொல்லுது. இது மத்தவனுக்கு எல்லாம் புரியாது. ஞானிக்கு புரியும், அஞ்ஞானிக்கு புரியாது. அவன் என்ன பண்ணுவான்? எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி போட்டுப்பான். தன்னை பிற என்று சொல்லுவான், பிறவற்றை தான் என்று சொல்லுவான். அப்ப இந்த உலகத்தையே வந்து தான் என்று எண்ணிக்கொள்கிறான். பிற பொருள் நோக்கில் பார்க்கும் பொழுது நான் வந்து அது கிடையாது இல்லையா? நான் அது இல்லை. என் நோக்கில் பார்க்கும் பொழுது நான் அதுவாக இருக்கிறேன். பிற நோக்கில் பார்க்கும்போது நான் அதுவாக இல்லை, இல்ல அத்தத் ஆக இருக்கிறேன் அப்படின்றது சொல்றாருங்க. புரியுன்னு பாக்குறேன். அடுத்தது பாருங்க, ஏக்கம் அநேகம். இந்த ஞான மாத்திரமான வஸ்து அது அந்த பாவம் வந்து பல கேய பொருள்கள் எல்லாம் இதனால் அறியப்படுகின்றன. பல கேய பொருள்கள் எல்லாம் அறியப்படுகின்றன, நிறைய பொருள்கள் அறியப்படுகின்றன இல்லையா? அப்படி தம்முடைய முழுமையான ஒரு சுபாவமாக இருக்கக்கூடியது, ஞான சுபாவம் ஒரே ஒரு முழுமையான சுபாவமாக இருக்கக்கூடியது, அகண்டமாக இருக்கக்கூடியது, ஒன்றானதாக இருக்கக்கூடியது, அது வந்து நிறைய பொருள்களை பார்க்கறதால அது துண்டு துண்டா போயிருச்சு. என் ஞானம், என்னுடைய ஞானம் இந்த ஜன்னலை பார்த்ததால ஜன்னலா போயிடுச்சு, கதவு பார்த்ததால கதவாயிடுச்சு, நூலை பார்த்ததால நூலாயிடுச்சு, பென்சிலை பார்த்ததால பென்சில் ஆயிடுச்சு, நூல் அப்புறம் இந்த வேற என்னென்ன பொருள் துணிமணி எல்லாம் பாக்குறதால துணிமணி ஆயிடுச்சு. அப்ப என் ஞானம் துண்டு 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 துண்டா போயிருச்சு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். அறியப்படக்கூடிய பொருள்களின் காரணமாக தன்னை துண்டு துண்டாக எண்ணுகிறான். அதாவது பலவாக எண்ணுகிறான். இப்ப ஞானம் வந்து பல்வேறு பொருள்களை வந்து அறிகிறது இல்லையா? அதனால தானே வந்து அழிஞ்சு போனதாக அவன் நினைச்சுக்கிறான். அப்ப வந்து இல்ல, திரவிய நோக்கில் பார்க்கும் பொழுது ஒன்றானதாக முழுமையானதாக அகண்டமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீ வந்து ஒருவன் தான், நீ பல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அநேகாந்தம் தான் அவனை வந்து சாவாம பிழைக்க வைக்குது, காப்பாத்துறது அப்படின்னு சொல்றாரு. யதா அநேக கேயாகாரைஹி கண்டித சகல ஏக ஜானாகாரோ நாசம் உபைத்தி. அநேக கேய ஆகாரத்தினால் இல்லையா? கேய பொருள்கள் பல வடிவங்கள்ல இருக்குது. இந்த ஞானமும் அந்த வடிவத்தெல்லாம் இருக்குது. ஞானம் எல்லாம் போகுது. அது இது வந்து நீட்டா இருக்குது, நீட்டா அறிகிறது. இது வந்து பட்டையா இருக்கிறது, இது பட்டையா அறிகிறது. என்ன? இது உருளையாக இருக்கிறது, உருளையாக அறிகிறது. இது தட்டையாக இருக்கிறதால தட்டையாக அறிகிறது. இப்படி எல்லாம் வந்து எது எந்த வடிவத்துல இருக்கிறதோ ஞானம் அதே வடிவத்துல அறிகிறது அதை. அப்போ கேயாகார வடிவத்துல பார்க்கும் பொழுது இந்த ஞானமே உருண்டையாகும், தட்டையாகும், மொட்டையாகும், எப்படி எல்லாம் இருக்குது அது அந்த மாதிரிலாம் இது வந்து நினைச்சுக்கிறது. அப்போ பல வடிவத்துல இருக்கிறதால இது வந்து ஞானமே துண்டு துண்டா போன மாதிரி எண்ணிக்கிறது இல்ல. கண்டித்த சகல ஏக ஜானாகாரக, அந்த ஏக ஜானாகாரம் இந்த ஞானாகாரம் வந்து ஒன்றாக இருந்தும் கூட கேயாகாரம் பல வடிவத்துல இருக்கிறதால நானும் அப்படிதான் இருக்கிறோம் போல இருக்கு. எப்படி நாம வந்து இதெல்லாம் அறியறோம் இல்லையா? அப்ப நாமளும் அப்படிதான் இருக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாசம பைத்தி தனக்கு தானே அது அழிவை ஏற்படுத்தி கொள்ளுகிறது. ஆனா அப்ப அநேகாந்தம் வருது. ததா திரவியனு ஏகத்துவம் ஜோதையன். நீ திரவிய நோக்கில பார்க்கும் பொழுது இது எல்லாம் இப்படி இருந்தா கூட திரவிய நோக்கத்துல நீ பார்க்கும் பொழுது ஒன்றாகத்தான் நீ இருக்கிற. அதாவது நான் வந்து ஆத்ம தத்துவம் ஞான தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு
திரவியேன்னு ஏகத்துவம் தியோதயித்வா சொல்லிட்டு தியோதயன் அநேகாந்த ஏவ தம் சமுஜ்ஜீயதி ஜீவயதி அதுதான் வந்து அதை பிழைக்க வைக்கிறது. உஜ்ஜீவயதி ஜீவயத்தின்னா வந்து காப்பாத்துது, பழைக்க வைக்குது இல்லையா? சாவடிக்கிறது, பழைக்க வைக்கிறது. டாக்டர் தான் வந்து பழைக்க வச்சாங்க இல்லையா? அந்த குழந்தை வந்து ரொம்ப நோஞ்சான கிடந்தது, அவங்களுக்கு சரியாவே வளர்க்க தெரியல, நான் தான் வந்து இதை வளர்த்தேன், நான் தான் இதை பழைக்க வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படியோ கிடந்தது, அதை வந்து நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அத மாதிரி நான் தான் பழைக்க வச்சேன் அப்படின்னா ஒரு டாக்டர் சொல்லுவாரு, என்னப்பா கண்ணா என்ன படிக்கிற, எப்படி பண்றியா? ஓ வெரி குட். எப்படி இருந்த தெரியுமா நீ, நான் தான் உன்னை பழைக்க வச்சேன், எப்படி உடம்பு உடம்பு சரியில்லாம இந்த மாதிரியா கிடந்த நீ அப்படின்னு சொல்லுவார் ஒரு டாக்டர். நான் தான் உன்னை பழைக்க வச்சேன் அப்படின்றாரு இல்லையா? உஜ்ஜீவயதி அது அதான் இங்க சொல்றாரு. இது வந்து அழிய போறச்சு அதை வந்து இவர் வந்து மறுபடியும் பழைக்க வச்சுட்டாரு, அழியாம காப்பாத்திட்டாரு. எப்படி? இது வந்து பல கேயாகாரங்கள்ல அறியப்படக்கூடிய பொருள் வடிவங்களில் தன்னை எண்ணிக்கொண்டிருந்தது. அப்போ அறியப்படக்கூடிய பொருள்கள் பலவாக துண்டு துண்டாக இருக்குது. ஆனா அறியக்கூடிய ஞானம் வந்து ஒன்னாதான் இருக்குது, அது ஒரே வடிவமானதுதான், அதுல துண்டு கிடையாது. இப்ப பென்சில் உருண்டையாக இருக்குதுன்னா என்னுடைய ஞானம் இங்கு சென்று இது உருண்டை அப்படின்னு அறிகிறது. அதனால என் ஞானம் அந்த மாதிரி ஆயிடுத்தானா? கிடையாது. என் ஞானம் உருண்டையா போயிருச்சா? கிடையாது. நெருப்பை அறிகின்ற என் ஞானம் சூடா போயிருச்சுன்னா? கிடையாது இல்லையா? பனியை பார்க்கக்கூடிய என்னுடைய ஞானம் சில்லுன்னு ஆயிடுத்தானா? இல்ல, அப்படி கிடையாது. நான் வந்து நானா தான் இருக்கிறேன். இப்ப அறியப்படக்கூடிய பிற பொருள்கள் பலவாக இருக்கின்ற காரணத்தினால் நானும் பலவாக ஆகிவிட்டேன். நான் ஆகல, அப்படி ஆகல. அப்போ என்னவா இருக்கிற நீ? வந்து திரவியமா இருக்கிற, ஆத்ம திரவியமா இருக்கிற, கியாத்தா திரவியம் நீ. அப்ப கியாத்தா திரவியம் என்ன? நீ ஒண்ணுதான், அதுல துண்டு கிடையாது. இல்ல இதை பார்த்தாங்க, அதை பார்த்தாங்க, இந்த ஊரை பார்த்தாங்க, அந்த ஊரை பார்த்தாங்க, இந்த பொருளை பார்த்தாங்க, அந்த பொருளை பார்த்தாங்க, அதனால வந்து நிறைய பொருள்களை பார்த்ததால இது வந்து துண்டு துண்டா ஓடி போயிட்டு இருக்குமோ ஞானம்? இல்ல, போகல. அப்ப அநேகாந்தம் வந்து என்ன பண்ணுது? தம் உஜ்ஜீவயதி அதை வந்து பழைக்க வச்சிருது, இல்ல அழியாம காப்பாத்திருது. வஸ்து சுரூபத்தை சொல்லி வஸ்து சுரூபத்தை இதான் திரவிய நோக்கில பார்க்கும்பொழுது வஸ்து ஒண்ணுதான், பலவா கிடையாது, ஒரு வஸ்து ஒன்னாதான் இருக்க முடியும் அப்படின்னு காப்பாத்திருது. இது ஏகத்துவம். சரியா? அப்புறம் அநேகத்துவம் பாருங்க இல்ல. அடுத்து இப்போ ஞான மாத்திர பாவமே ஞானாகாரத்தை ஏற்பதற்காக, இது கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமான இருக்குது இந்த ஞானம். இப்ப நான் ஞானம் என்ன சொன்னோம்? ஞானம் வந்து ஒன்றுதான், அது வந்து கேயங்கள் அறியப்படக்கூடிய பொருள்கள் பலவாக இருக்கின்றதுனால ஞானம் வந்து பல கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ ஐயோ அப்படியா, நான் வந்து பிற பொருள்களை அறிவதாலும் நான் பலவாயிடணும் என்னமோ, அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அவனுக்கு பயம் வந்துருச்சு. அவன் என்ன பண்ணா, அறியப்பட ஞான மாத்திர பாவம் ஒரே ஒரு ஞான ஆகாரமாகவே நான் இருக்க வேண்டும், நான் பல கேய ஆகாரமாக ஆகக்கூடாது இல்லையா என்று பல கேயாகாரங்களை வந்து அவன் தியாகம் செய்து விடுகிறான். அது அறியப்படக்கூடிய பொருள்கள் எல்லாம் தியாகம் பண்றான். இல்ல நான் பார்க்க முடியாது, நான் பார்க்க முடியாது, நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அவன் பார்க்காம விடுறான். அறிவதை வந்து நிறுத்தி விடுகிறான்னு வச்சுங்க. அப்பவும் அழிவை ஏற்படுத்தி கொள்கிறான். ஏன்? ஞானம்னா என்னது? அறிவது. அதை நீ அறிவிடாம பண்றீன்னா என்ன ஆகுது? ஞானம் தன்மையே போயிடுது, ஞானத்தினுடைய ஞானத்தன்மை போயிடுது. அதாவது அதை அதனுடைய வேலையை செய்ய விடாம இருக்கிறது. அப்போ இந்த ஞானம் வந்து அழிவை பெறுகிறது. அதாவது ஞானத்துல பல பொருள்கள் தெரிய வருகின்றன, அவற்றை தியாகம் செய்வதால் இவன் வந்து தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறான். அப்ப வந்து அந்த ஞான மாத்திர பாவம் பரியாய நோக்கில் பார்க்கும் பொழுது பலத்தன்மை உடையதாக இருக்கிறது என்று சொல்லி அநேகாந்தமே அதை அழியாமல் காப்பாற்றுகிறது, அழிய விடுவதில்லை. அநேகாந்தம் வந்து அதை பிடிச்சிக்கிறது, அழியாத அப்படின்னு. யதாத்து அநேக ஞானாகார உபாதானாய யதாத்து ஏக ஞானாகார யதாத்து ஏக ஞானாகார, இந்த ஞானம் வந்து ஞானாகாரமாக ஒன்றாகத்தான் இருக்கிறது, பல பொருளாக இல்லை அப்படின்றதால யதாத்து ஏக ஞான ஆகார உபாதானாய, நான் வந்து என்னுடைய ஒரே ஒரு ஞான வடிவத்தை மட்டும்தான் பிடிக்கணும். என்ன சொன்னாங்க? நான் நியாயத்து பின்னாடி போனேன்னா நானும் பல துண்டாயிடுறேன்னு நினைச்சுக்கிறேன் இல்லையா? எதுக்கு வம்பு? அதெல்லாம் போய் பாப்பானே, நமக்கு இது மாதிரி ஆவானே, ஏன்னா அத அத்தையா சொல்லுவானே, வாயா நோவானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல
நாம ஏன் அதெல்லாம் பார்த்துட்டு கிடக்கணும்? எதுக்கு நமக்கு வீண் வம்பு? வேண்டாம் அதெல்லாம் நமக்கு. நாம எதையும் பார்க்கவே வேணாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேயாகாரங்களை தியாகம் பண்றது. அதாவது அறியப்படுதலை வந்து இது அக்செப்ட் பண்றது இல்ல. அதாவது ஞானம் ஞானம் மட்டும்தான்பா. இதெல்லாம் அறியிற வேலையெல்லாம் பண்ணாத போங்க. அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் எந்த வேலையும் கிடையாது. இப்ப செய்யறது இல்ல அதெல்லாம். விட்டுருச்சு. போயிட்டு வாங்க. அப்படின்னு சொல்லி எல்லா பொருள்களையும் அனுப்பிவிடு தியாகம் பண்ணுது. அப்போ அப்பவும் அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறது. அப்போ வந்து அநேகாந்தம் வந்து சொல்லுது, பரியாய நோக்கில் பார்க்கும் பொழுது பல ஆகாரங்களாக இந்த ஞானம் தென்படுகிறது. ஏன்னா ஞானத்தினுடைய ஒரு சமயத்து பரியாயம் செயல்படும் பொழுது அதில் பல பொருள்கள் தெரிகின்றன. அந்த ஆகாரமாக இந்த ஞானம் இருக்கிறது. ஆக பரியாய நோக்கில் பார்க்கும் பொழுது இது பலவாக இருக்கிறது, அநேகமாக இருக்கிறது. அதுல கவலை கொள்ள தேவையில்லை அப்படின்னு அந்த ஞானம் அழியாமல் காப்பாத்து. அதாவது இது எங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட் ஆகி அதையும் செய்யாம விட்டுறான் பாருங்க. அப்படிப்பட்டவங்களை காப்பாத்துறதுக்காக இது இல்ல. அதான் பெரும்பாலும் ஒண்ணு சொல்றது உண்டு. எப்படி யார் வந்து ஒரு வேலை செய்யறானோ அவன் ஒரு தப்பு பண்றான்னு வச்சுங்களேன். 2 வேலை செய்து 2 தப்பு பண்றான். 3 வேலை செய்து 3 தப்பு பண்றான். 4 வேலை செய்து 4 தப்பு பண்றான். 10 வேலை செய்து 10 தப்பு பண்றான். அவங்க மேனேஜர் சொல்ற எல்லா வேலையும் பண்ணி 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 அவர் 100 வேலை சொன்னாரு. 100 வேலையில 100 தப்பு பண்ணான் ஒருத்தன். சரிங்களா? இன்னும் ஒருத்தன் அவன் வந்து ஒரு வேலை சொன்னாரு மேனேஜர். போயா முடியாது எனக்கு உடம்பு தலைவலிக்குது. அப்புறம் இன்னொரு வேலை சொன்னாரு. என்னால முடியல. எனக்கு இது புரியாது அப்படின்ட்டான். 3வது வேலை சொன்னாரு. இல்ல நேத்து நீங்க ஒரு வேலை கொடுத்தீங்க இல்லையா? அத முடிச்சுட்டு அப்புறமா நான் இத பண்றேன் அப்படின்னாரு. அப்புறம் 4வது வேலை சொன்னாரு. அதுக்கு இதே மாதிரியே ஒண்ணு ஒண்ணே சொல்லி அவனுக்கும் 100 வேலை சொன்னாரு. அவன் 100 வேலையும் செய்யல. ஒரு வேலையும் செய்யல. அப்புறம் அவர் மேனேஜர் சொன்னாரு. இவனை வச்சது பெரிய தப்பா போச்சு. இவன் வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்றான் அப்படின்னு. அவன் பண்ற ஒரே ஒரு தப்பு என்னது? அவன் வேலை செய்யல அப்படின்ற ஒரே ஒரு தப்பு தான். இவன் 100 வேலை செய்துட்டு 100 தப்பு பண்ணான். சரியா? 100 வேலை செய்து 100 தப்பு பண்ணான். இப்போ வீட்டுல 2, 3 பொண்ணுங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு பொண்ணு மட்டும் கத்துக் கொடுப்பாங்க. வேலைகள் எல்லாம் செய்யும். ஏதாவது ஒண்ணு அதுக்கு வீட்டுல பொறுப்பா இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யும். இன்னொன்னு வந்து வேலையே செய்யாது. அதான் எப்ப நான் அந்த புஸ்தகம்லாம் படிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது, டிவி பார்த்துட்டு இருக்கிறது, போன் நோண்டிக்கிட்டு இருக்கிறது, இல்ல தூங்க வேண்டியது, இல்ல அவங்க பசங்களோட சேர்ந்துட்டு விளையாட வேண்டியது. இது மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனா வீட்டு வேலை செய்யறதே கிடையாது. ஒண்ணு மட்டும் செய்யுது. மீதி செய்யறது இல்ல. இது செய்யும்போது என்ன பண்ணுவாங்க? ஏய் என்ன இது சாம்பார்ல இவ்வளவு உப்பு போட்டு வச்சுக்கிற? தண்ணி எத்தனை தடவை சொல்றது? அறிவு இல்லை உனக்கு? திட்டுவாங்க அம்மா. அப்புறம் போடுவாங்க. அப்புறம் போனாங்க. அது பாரு பாலுக்கு பொங்கி வச்சு கீழே போகுது. அறிவு இல்லைன்னு கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேன் அதெல்லாம். வச்சு நான் பால் பக்கத்துல நிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. 2வது தடவை திட்டினாங்க. அப்புறம் 3வது ஏதோ ஒரு வேலை பண்ணுச்சு. அது அவங்க சாதம் வடிச்சேன். வடிக்கும் போது அப்படி மேலாம் அது எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே கிடையாது. எப்படி பிடிச்சி எப்படி வடிக்கணும்னு எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். திரும்பி திரும்பி அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிற. அப்புறம் திருப்பி திட்டினாங்க. அப்புறம் போய் தண்ணி தோட்டத்துல இருந்து அந்த தவளையில் கொண்டாந்து தண்ணி வைன்னு சொன்னாங்க. தண்ணி வைக்கும்போது வச்சு இது அப்படி சாச்சிச்சு கீழே விடலாம். தண்ணியா போச்சு. வந்து 4 அடி போட்டாங்க மண்டமல்லி. ஒரு வேலை துப்பு ஒண்ணு வேலை செய்யறதுக்கு துப்பு கிடையாது. எல்லாம் இந்த மாதிரி தப்பு தப்பு தப்பா பண்ண வேண்டியதுதான். ஒரு குடம் தூக்கி அந்த வச்சு வைக்க தெரியாத ஒழுங்கா அப்படின்னு திட்டினாங்க. அது மாதிரி எல்லா வேலையிலயும் திட்டு விழுந்துகிட்டே இருந்தது. சரி நீ என்னையே எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களாம் ஒரு வேலையும் பண்றது இல்ல. அவங்கள ஒண்ணுமே அவங்கதான் ஒரு வேலையும் பண்றது இல்லைல்ல. உனக்கு என்ன வந்தது? நீ செய்ய வேண்டியதுதானே ஒழுங்கா. அப்புறம் திருப்பி இதையே தான் திட்டுவாங்க. எது வேலை செய்யுது அதே திட்டுவாங்க. அப்ப என்னன்னா என்ன வேலை செய்தா திட்டு விடும். ஒரு வேலையும் செய்யலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு திட்டு தான் திட்டுவாங்க. இது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனப்படாது. இது ஒரு வேலையும் செய்யாது. ஒரே ஒரு கெட்ட பேர் என்ன வரும்? இது ஒரு வேலையும் செய்யாது அப்படின்ற ஒரே கெட்ட பேர் தான் கிடைக்கும் நமக்கு. செய்தா ஒண்ணுத்துலயும் ஒரு கெட்ட பேர் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? செய்யாமே விட்டுறலாம் அப்படின்றத முடிவுக்கு வந்துருவாங்க எல்லாரும். இல்லையா? அதான் பண்ணுவாங்க. இங்க அதுதான் பண்ணுது. இந்த ஞானம் வந்து கேயாகாரமா என்ன பலவாயிடும் இல்லையா? இந்த ஆத்மா இந்த திரவியம் வந்து ஒண்ணுதானே. இது கேய பொருள்களை அறியக்கூடிய பொருள்களை எல்லாம் அறிவதன் காரணமாக இது பலவாகி விட்டா என்ன பண்றது? நான் ஏக சுரூபமாச்சே, ஒரு சுரூபம் உடையவனாச்சே. நான் எப்படி வந்து அநேக சுரூபமா மாறுறது? ஐயோ வேண்டாம் வேண்டாம் சாமி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இது கேய பொருள்களை அறிவதையே விட்டு அதையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? ஞானம் தான் வேலையே செய்யாம தான் இருக்கும்.
அது அறிகின்ற வேலையை அது செய்யல. அப்ப தன்னைத்தானே அது அழித்துக் கொள்ளுகிறது. அப்போ இல்ல, பரியாய நோக்குல பார்க்கும் பொழுது இது ஞான பரியாயம். ஒவ்வொரு பரியாயமும் அந்த கேயாக்கார வடிவத்துல இருக்குது. அறியப்படக்கூடிய பொருள் வடிவமாக இந்த பரியாய நோக்கில் இந்த ஞானம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது பரியாயங்கள் பல, ஆகவே இது அநேகமாக இருக்கிறது. அறியப்படக்கூடிய பொருள்கள் பல, அந்த நோக்கில இது பலவாக இருக்கிறது இல்லையா? அப்போ இங்க அநேகத்துவம் இருக்குது. திரவிய நோக்கில பார்க்கும் பொழுது ஏகத்துவம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க பரியாய நோக்கில பார்க்கும் பொழுது இது அநேகத்துவம் இருக்குது. ஆக என்ன பண்றாங்கன்னா, நாம துண்டு ஆயிட்டு போறோம், துண்டு துண்டாயிட போறோம்னு சொல்லிட்டு அறியப்படக்கூடிய பொருள்களையே தியாகம் பண்றது. சரியா? அதான் இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. ஜனங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரு அந்த ஆகாரம் கொடுக்கறதுக்கு போக மாட்டாங்க. முனிவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டீங்க அப்படின்னா, அவர் என்ன விரதம் கொடுத்துடுறாரு. ஆகாரம் கொடுக்க போனா விரதம் கொடுத்துருவாராம். அப்ப ஆகாரம் கொடுக்க போனா விரதம் கொடுத்துருவாரு அப்படின்றதுக்காக இவங்க போகவே மாட்டாங்க. அவர் எதுக்காக கொடுக்குறாரு? நீ நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் கொடுக்குறாரு. இல்ல, வெங்காயம் போட்டு சாப்பிடாம ராத்திரி சாப்பிடாத, இதை பண்ணாத, அது பண்ணாதன்னு கொடுக்குறாரு. அது உன்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி என்ன ஏத்துக்கலாமோ அதை ஏத்துக்கலாம். ஆனா அங்க போனா அவர் விரதம் கொடுத்துருவாருன்ட்டு போகாம இருக்கிறான் இல்லையா? அப்புறம் எதனா கோயில்ல பிரச்சனை வந்துன்னா இதுக்குதான் நான் கோயிலுக்கே வர்றது கிடையாது. மத்தபடி ஒரு ஊர் உலகத்துல போற இடத்துல எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. கோயிலுக்கு போறதால தான் சண்டை வருது. அதனாலதான் நான் கோயிலுக்கே போறது கிடையாது. எங்க ஊரெல்லாம் வம்பு இழுத்துட்டு வருவாங்க. வேலை பணியை செய்யற இடத்துல சண்டை இருக்கும், வீட்டுல சண்டை இருக்கும், பிள்ளை குட்டிங்க கூட சண்டை இருக்கும், பெத்தவங்க கூட சண்டை இருக்கும். எல்லாமே இடத்துல எல்லா பிரச்சனையும் வச்சிருப்பாங்க. கடையில போனா அங்க சண்டை இருக்கும், பஜார்ல போனா அங்க சண்டை இருக்கும், ஆட்டோல போனா ஆட்டோக்காரங்க கூட சண்டை இருக்கு, டாக்ஸில போனா டாக்ஸிக்காரங்க கூட சண்டை போடுவாங்க, கழனியில போனா கழனியில சண்டை. எல்லா இடத்துலயும் சண்டை இருக்கும், எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கும். ஆனா கோயிலுக்கு அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இதுக்குதான்பா நான் கோயிலுக்கே வர்றது கிடையாது, இங்க வந்தா எப்பவுமே பிரச்சனை தான்பா இங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாரு பாருங்க இல்லையா? அப்புறம் ஜனங்க எல்லாம் தேடுவாங்க, எங்கெங்க உங்க காலு கொஞ்சம் காமிங்க, கொஞ்சம் விழுந்து கும்பிட்டுக்கிறோம், எங்களுக்கு அந்த அறிவு கிடைக்கட்டும் அப்படின்னு. என்னைக்குமே வர்றது கிடையாது. என்னைக்குன்னா ஒரு நாள் அன்னைக்கு பார்த்தா அதுக்காக கோயில்ல சண்டை போடுறது நல்லதுன்னு நான் சொல்லல இல்லையா? ஆனா ஒரு விஷயம் ஏதோ டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா ஏதோ காரசாரமா நடக்கும். எல்லாம் துவேஷம் உடையவர்கள் தானே பண்றாங்க. ஆனா இவர் அப்படியே ஒரு இது விடுவாரு, அப்படியே பரமாத்மா மாதிரி ஞானி மாதிரி இவர் தான் மேல இருந்து இறங்கிட்டு வந்த மாதிரி. இதுக்காக தான் நான் இந்த கோயிலுக்கே வர்றது கிடையாது. இங்க வந்தா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையும் வேணாம் தானே கோயிலுக்கு வரோம். அப்புறம் இங்க வந்தா இங்க ஒரு பிரச்சனை இருந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு நான் கோயிலுக்கே போறது கிடையாது அப்படின்னுவாங்க. அத ஆமாம்பா நீ சொல்றது சரிதான் அப்படின்ட்டு அவங்க ஆமோதிச்சுன்னா அப்பதான் அவங்க போவாம ஏமாத்தலாம் இல்ல. அதுக்காக அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதே போலலாம் நிறைய சாகுபோக்கு சொல்றவங்க எல்லாம் பார்த்து கடைசியில யார் நஷ்டம் யாருக்கு இல்லையா? அந்த நேரத்துல இருந்த வீட்டுல இருந்தா என்ன பண்ண போறாங்க? இவர் டிவி பார்த்தா அங்க மட்டும் சண்டை எல்லாம் நடக்காம இருக்குதா? சினிமா பார்த்தா அதுல சண்டை நடக்காம இருக்கா? விளையாட்டு பார்த்தா அதுல சண்டை நடக்காம இருக்கா? எல்லா இடத்துலயும் தான் இருக்குது. அதுக்கு அப்போ இங்கெல்லாம் நடக்குது, அட்லீஸ்ட் கோயிலையாவது விட்டு வைக்கலாமே அப்படின்னு இவர் போய் நல்லா இருக்கலாம் இல்லையா? இவர் அதுல இன்வால்வ் ஆகாம இருக்கலாம்ல. நீ பாட்டு உனக்கு என்ன பேசுற வரைக்கும் பேச கேட்டுட்டே இரு. சண்டை போடுறாங்கன்னா நீ பாட்டு கம்முன்னு இரு, உட்காந்து நமக்கார மந்திரம் சொல்லிங்கட. என்ன சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா நீ பாட்டு நமக்கார மந்திரம் பண்ணு, ஜெபம் பண்ணு. யாருன்னா கேட்பான்னு, ஏன் நாங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறோம், நீ பாட்டு பெரிய பக்த மாதிரி நமக்கார மந்திரம் சொல்லிங்கிற, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா அவன் என்ன உசுப்பேத்திட்டு போறான், நீ பாட்டு வாய முடிக்கிட்டு சும்மா உட்காந்து. ரொம்ப இருந்தது. நான் அந்த இடத்துல இருந்து உள்ள போய் உட்காந்து கொட்டிட்டான், கோயில் உள்ள போயிட்டு. சரியா? சும்மா கூட தரிசனம் பண்றதுக்கே கூட வர்றது கிடையாது. இந்த மீட்டிங் விட்டுருங்க, மீட்டிங் கூட வேண்டாம், சும்மா கூட வர்றது கிடையாது. சரி, என்னைக்கு எவனுமே கிடையாது இல்லையா? இப்போ அந்த மாதிரி டைம்ல போலாம் இல்லையா? இப்போ பெரும்பாலும் எல்லா கோயில்லையும் யாருமே கிடையாது, கொரோனாவால கிடையாது, ஏற்கனவே கொரோனா மாதிரிதான் இருந்தது. நம்ம கோயிலுங்கெல்லாம் அப்படிதான் இருந்தது. இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. கொரோனா வந்ததால ஏதோ அங்கங்க ஒரு சில கோயில்கள் தான் பாதிக்கப்பட்டது, நம்ம கோயிலுக்கு பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே என்னமோ ரொம்ப போய் அப்படியே ஜே ஜே ஜேன்னு கூட்டம் இருந்த மாதிரியும், இப்ப என்னமோ இல்ல என்னப்பா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லைன்னா போய் பாருங்க, பிரதிஷ்டை நீங்க மறுநாள் ஈ காக்கா கூட இருக்கிறது கிடையாது கோயில்ல.
யாருமே கிடையாது. அந்த பந்தல் பிரிக்கிறவனை தவிர வேற யாருமே பார்க்க முடியாது கோயில்ல. அவங்க லைட் செட் அவன்லாம் கரெக்டா 5:30 மணி 6 மணிக்கு எழுந்து வந்து பந்த பிரிக்கிறதுக்கு வந்துடும். வெயில் ஆயிடுச்சுன்னா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவன் தான் முதல்ல கோயிலுக்கு போவான். யாருமே இருக்க மாட்டாங்க. இல்ல போக வேண்டியதானே அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சண்டை போடுறவனா இல்லாத நேரத்துக்கு கோயிலுக்கு போலாம் இல்லையா? ஏதோ ஒரு சாக்கு போக்கு. அதே போல இவன் என்ன பண்றான்னா, இந்த கேயாகாரம் அறியப்படக்கூடிய பொருள் பலவாக இருக்கிறது. இங்க வந்து நான் வந்து ஒரே ஞானாகாரம் ஒரு வடிவமானவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் வந்து ஒரு வடிவமாக இருக்கிறதுக்காக நான் அறியப்படக்கூடிய பல வடிவங்களை துறக்கிறேன் என்று சொன்னால் நான் ஞானத்தை துறக்கிறேன் என்று அர்த்தம். ஞானத்தினுடைய இயல்பு பிற பொருள்களை அறிதல். இவன் என்ன பண்றான்? அதை வந்து துறந்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே துறக்கிறான். தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறான். அப்ப அநேகாந்தம் வந்து சொல்லுது, பரியாய நோக்கில் பலவாக இருக்கிறாய். ஞானத்தை வந்து இது பரியாய நோக்கில் பலவாக இருக்கிறது அப்படி சொல்லி அவனுக்கு புரிய வைத்து அவனை ஞானியாக்கி அவன் என்ன சொல்லுது, அநேகாந்தமே அவனை அழியாமல் காப்பாற்றுகிறது இல்லையா? யதா தூ ஏக ஞானாகாரோ உபாதானாய அநேக கேயாகார தியாகேன்னு ஆத்மானம் நாசைதி. அந்த ஒரு கேயாகாரத்தை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை வந்து ஏற்பதற்காக அநேக கேயாகாரத்தை பல அறியப்படக்கூடிய பொருள்களை தியாகம் செய்யறது பாருங்க, விடுறது. அப்படி விட்டுட்டு ஆத்மானம் நாசைத்தி தன்னைத்தானே அது வந்து அழித்துக் கொள்ளுகிறது. ததா அப்பொழுது பரியாய அநேகத்துவம் தியோதயன், பரியாயத்தினால் பல என்று காண்பித்தவாறு அதை வெளிப்படுத்தியவாறு அநேகாந்த ஏவ நாசயித்தும் ந ததாத்தி. அநேகாந்தம் தான் வந்து நான் உன்னை அழிக்க விட மாட்டேன், இது மாதிரி நான் உன்னை அழிக்க விட மாட்டேன், உன் சுபாவத்தை நான் அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு அநேகாந்தம் வந்து நின்றுடுது. அங்க நீ இது மாதிரி பண்றதை நான் ஒத்துக்க மாட்டேன் இல்லையா? அநேகாந்த ஏவ நாசயித்தும் ந ததாத்தி. அநேகாந்தம் தான் அங்க வந்து அழியாமல் தடுத்து நிறுத்துது. அதை நாசயித்தும் ந ததாத்தின்னு அழிக்க விடுறது இல்லது. தன்னுடைய சுபாவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அநேகாந்தம் வந்து அங்க வந்து நிக்குது. இல்ல இதை நான் ஒத்துக்க முடியாது, ஏன்னா பரியாயத்தால பலவாக இருக்கிறாய். எப்பொழுது நீ திரவிய நோக்கில் ஒன்றாக இருக்கிறாயோ அதே நேரத்தில் பரியாய நோக்கில் பலவாக இருக்கிறாய். இது வேற வேற டைம் கிடையாது, வேற வேற இடம் கிடையாது, வேற வேற காலம் கிடையாது. சரியா? இது வந்து எந்த நேரத்தில் இந்த ஜீவன் திரவிய நோக்கில் ஒன்றாக இருக்கிறதோ அதே நேரத்தில் பரியாய நோக்கில் பலவாக இருக்கிறது. திரவியத்தால் ஒன்று, பரியாயத்தால் பல. இங்க என்ன விரோதம் இருக்குது? பரியாயம் பலவாக இருக்கிறது, திரவியம் ஒன்றாக இருக்கிறது. நான் தான் ஒருத்தன் தான், என்னுடைய பரியாயங்கள் பல இல்லையா? எல்லாம் வேற வேற, இந்த விரல் வேற வேற இருக்கு. இது என்ன ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி செயல்படுது, ஒரு விரலும் ஒரு மாதிரி செயல்படுது. கண்ணு தனியா சமைச்சிருக்கு, வாய் தனியா ஆடுது, காது தனியா பண்ணுது. இப்படி எல்லாம் ஒண்ணு ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் தனித்தனியா செயல்படுகிறது. இப்ப திரவிய நோக்கில் பார்க்கும் பொழுது ஒண்ணு, பரியாய நோக்கில் பார்க்கும் பொழுது பல இல்லையா? இப்படி கேயாகாரங்கள் அறியப்படக்கூடிய பல பொருள்கள் அந்த வடிவில அந்த பரியாய நோக்கில பார்க்கும் பொழுது அது பலவாக இருக்கிறது இல்லையா? ஏக்கம் அப்படின்னும் பொழுது அநேகமும் அங்க இருக்குது, அதுக்கு பின்னாடி அதுவும் அநேகமும் இருக்குது இல்லையா? அப்படி சொல்லி எப்போ இவன் வந்து நான் வந்து பிற பொருள்களை எல்லாம் அறிகிறதால நான் பிற பொருள்களால துண்டு துண்டா போய் நான் பலவாயிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறானோ, அப்ப இல்ல நீ திரவிய நோக்குல ஒன்னாதான் இருக்கு, நீ இன்னும் துண்டு துண்டு ஆகவும் முடியாது அப்படின்னு சொல்லி நீ ஒருவன் அப்படின்னு சொல்லுது. இவன் வந்து ஓ அப்ப நான் ஒருவனும், நான் பிற பொருள்கள்லாம் பார்த்தா நான் நிறைய துண்டா ஓடி போயிடுவனும், அதனால நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு நான் அதை வந்து பார்க்காம நான் இந்த செய்தி இப்படியே இருந்துட்டேன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகும்? அறியப்படக்கூடிய பொருள்கள் அறியப்படாம இந்த ஞானத்தினுடைய ஞானத்தன்மையே இல்லாம போகிற மாதிரி தெரியும். அப்போ அது தன்னைத்தான் அழிய போறது கிடையாது, அது மாதிரி அழியாது. ஆனா அது அந்த இயல்பு வந்து செயல்படாம சும்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. கவர்மெண்ட்ல நிறைய பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. சரியா? ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்டு இது என்ன, இது வந்து 1.5 லட்சம் ரூபாய், இது பத்திரமா வச்சிருக்கணும், வைரஸ் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் நோட் பேட் ஒன்று வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அவரு என்ன பண்ணுவார் ஆசிரியர், நம்ம 1.5 லட்சம் ரூபாய் நம்ம சம்பளமே போயிடும் பிள்ளைகள்லாம் அப்படின்ட்டு வாங்க அப்படியே பத்திரமா வாங்கி இரும்பு பொட்டியில வச்சு பூட்டி வச்சிருப்பாரு. எதுக்கு? அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம 1.5 லட்சம் ரூபா கொடுக்கணும் இல்ல, யூஸ் பண்ணாதான்.
இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அது பாரு நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, நான் தொடவே இல்லை, அப்படியேதான் பத்திரமா இருக்கு, நான் யூஸ் பண்ணதே கிடையாது, நீ ஒண்ணு அதுல போய் பாத்துக்கோ, இதுல ஏன் வைரஸ் வந்தது ஏதா வந்ததுன்னு. என்னால ஒண்ணும் கிடையாது, நான் ஒண்ணுமே பண்ணல, வைரஸே வரல, இந்த அப்படியே கொண்டு போய் பத்திரமா எடுத்து கொடுத்துறேன், எனக்கு தெரியாது, அதுக்கு நான் வந்து பொறுப்பு கிடையாது இல்லையா, நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. அப்போ 1.5 லட்சம் ரூபா கொடுத்த அந்த பொருள் எதுக்காக வாங்கினாங்க? அது மாதிரிதான் பண்ணுவாங்க. ஏன்னா எதுக்கு நமக்கு போய் வீணா வம்பு, அதனால நம்ம அதை பண்ணாமையே விட்டுறலாம், பண்ணாதானே பிரச்சனை, பண்ணாமையே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க நிறைய பேர். அதே போல அறியாமலே விட்டுறேன் அப்படின்னா அப்படி இல்லை, நீ அதுக்காக பயப்படுற, பரியாயத்தால் நீ அநேகமாக இருக்கிறாய், நீ திரவியத்தால் ஒருவனாக இருந்தாலும் கூட பரியாயத்தால் நீ வந்து அநேகமாக இருக்கிறாய் என்று சொல்லி அது அழிவதை, ஞான தத்துவம் அழிவதை இந்த அநேகாந்தம் வந்து காப்பாற்றி விடுகிறது. சரியா? அப்போ இந்த அநேகாந்தம் அந்த திரவியத்தால் நீ ஒன்றாக இருக்கிறாய், பரியாயத்தால் நீ பலவாக இருக்கிறாய் என்று சொல்லி இந்த இந்த ஆத்ம தத்துவத்தை அழியாமல் அது வந்து அநேகாந்தம் காப்பாற்றுகிறது என்று இங்க சொன்னாங்க. ஆக இப்படி நிறைய இன்னும் பின்ன இந்த 4 தான் ஆச்சு, இன்னும் 10 பாயிண்ட் இருக்கு, அத சொல்லலாம் சரிங்களா? இப்படி இந்த நம்ம பார்க்கும் பொழுது இதுல இது ஒண்ணு சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த தத் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, அது ஒரு வகையில இது நீ அதுவாக இருக்கிற, அதுவாக இல்லா இருக்கிற அப்படின்னா. இந்த இடத்துல வந்து என்ன சொன்னாங்க, ஏகம் அநேகம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பிற பொருளாக நான் பிற பொருள்களை நான் அறியறதால அந்த வடிவமாக ஆகிவிட்டேன் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப நான் துண்டு துண்டா ஓடி போயிட்டேன் நினைச்சா, இல்ல நீ அகண்டமா இருக்கிற. அதே போலயே இங்க வந்து அதெல்லாம் அறியறதால என்ன பிரயோஜனம், நம்ம அறியாமலே விட்டுறலாமே அப்படின்னு நினைச்சான். அங்க வந்து வேண்டாம், அது மாதிரி இல்ல, நீ வந்து பரியாயத்தால் நீ பலவா இருக்கிற அப்படின்னு சொல்லி அங்க வந்து நான் செய்து இந்த அந்த 2 இது பாருங்க இங்க. அதாவது திரவியேனி ஏகத்துவம் தியோதயன் அநேகாந்த ஏவத்தம் உஜ்ஜீவயதி. அடுத்து பரியாயை அநேகத்துவம் தியோதயன் அநேகாந்த ஏவ நாசயித்தும் ந ததாதி. திரவியத்தால நீ ஒருவனாக இருக்கிறாய் என்று சொல்லி வெளிப்படுத்தி அநேகாந்தம் தான் அதை வந்து உயிர்ப்பிக்கிறது இல்லையா? அதே போல இங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பரியாயத்தால் நீ பலவாக இருக்கிறாய் என்று சொல்லி அந்த அநேகாந்தம் தான் அதை அழியாமல் காப்பாற்றுகிறது, அழிக்க விடுவதில்லை. சரிங்களா? இப்படி இந்த ஞான மாத்திரமாக இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் வந்து காப்பாற்றப்படுகிறது. இப்ப இந்த அநேகாந்தம் தான் நமக்கு சரணம் சரிங்களா? வஸ்து சொரூபத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு அநேகாந்தமே நமக்கு சரணமாக இருக்கிறது, அடைக்கலமாக இருக்கிறது. அநேகாந்தத்தினுடைய அடைக்கலத்துல போனோம்னா நமக்கு பேத விஞ்ஞானம் ஈஸி இல்லையா? இது தான், இது பிற, இது இந்த நோக்கு, அது அந்த நோக்கு அப்படின்னும் பொழுது அந்த தான் பிற பொருள் என்பதை வந்து பேத விஞ்ஞானத்தால் அறிய முடியாது. அந்த பேத விஞ்ஞானத்துக்கு அநேகாந்தம் நமக்கு பேருதவி புரிகிறது சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது இந்த அநேகாந்தத்தின் வாயிலாக இந்த பேத விஞ்ஞானத்தை முழுமையாக வெளிப்படுத்தி நற்காட்சி நல்ல நல்லொழுக்கம் என்ற மும்மணியை முழுமையாக பெற்று மிக உயர்ந்த சித்த பதவியை மிக விரைவில் அடைவோமாக. கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கேள்வி கேட்குறீங்களா? எதுவும் இல்லைங்களா? இல்லைங்க சார். முடிச்சுக்கலாங்களா? ஹேண்ட் ரைஸ் எதுவும் இல்லை சார், ஒன்றும் இல்லை, டவுட் இல்லை. சரி, ஓகே. திங்கள் மும்மாறி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கினிது அரசன் ஆழ்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குல அறத்தினோரும் இனிது ஒழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழொடு புலிக மிக்கே.